ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சி 1410வது நிகழ்ச்சி. வானவில் வண்ண சிதறல்களாய் என் அனுபவங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மேடம் ரொம்ப நாளா சொல்லியிருந்தாங்க வானவில் நான் தலைப்பு கொடுக்குறேன், நான் பேசட்டுமான்ட்டாங்க. சரி, அது இன்னைக்குதான் சாத்தியமாச்சு. டாக்டர் அலமேலு மேடம் நிறைய பேசியிருக்காங்க. இன்னைக்கும் அவங்களோட அனுபவங்களை தான் பேசியிருக்காங்க. அது வெவ்வேறு அனுபவங்கள்ன்றதுனால அது இன்னும் ஒரு கலரா இருக்கும், வேற வேற கோணத்துல இருக்கும் அப்படின்றதுதான். அதுதான் இன்னைக்கு நம்ம வேற லெவல் வேற பேசியிருக்கோம். அது பேசுறது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். அதுக்கு தமிழ் பொருள் என்னன்றது நம்ம விரைவில் கண்டுபிடிக்கணும். மகிழ்ச்சி. அலமேலு மேடம், நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிங்க. நான் தான் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இது ஒரு டிஃபரெண்ட் டாபிக். என்னோட சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி உங்கள்கிட்ட என்னோட இம்பார்ட்டன்ட் அனுபவங்கள் எனக்கு அனுபவம் தோணியத்தை பத்தி உங்களை பத்தி சொல்ல போறேன். வேற ஒண்ணு இல்லை. வானவில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சார். வெரி ரேர் தானே அது. எப்பவாவது மழை தொழில சூரியனுக்கு ஒளிச்சிதறல் வந்தா அந்த பல கதிர்களை தோற்றுவிக்கிறான். அது போல எந்திரமயமான எங்கள் கொஞ்சம் உங்களோட கீழே தட்டிட்டுமா உங்க ஸ்கிரீன் என்ன மேடம்? பரவாயில்ல, நீங்க பேசுங்க. கிளியரா இருக்கு. அந்த ஸ்கிரீனை மறைக்குது. உங்களுக்கு ஸ்கிரீன் மறைக்குதா? கீழே தள்ளாம சார். ஓகே. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அது மாதிரி எந்திரமான எங்க தொழில் எப்போதுமே எந்திர வாழ்க்கை தான். என்ன பண்றோம் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் காரியம்லாம் முடிச்சிருவோம். எப்படாப்பா வீட்டுக்கு படுத்துக்கலாம்னு தோணும். திருப்பி அடுத்த நாளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணும். இப்படியே எங்க லைஃப் எந்திரமா போயின்னு இருக்கும். நீங்கெல்லாம் எவ்வளவோ பேசுறீங்க, உணர்ச்சியா பேசுறீங்க, கதையெல்லாம் சொல்றீங்க, அப்போ உணர்ச்சிகரமா எல்லாமே பேசுறீங்க. அதெல்லாம் பார்த்தா எங்க லைஃப்ல அது மாதிரி நடக்குதான்னு நான் யோசிச்சேன். கரெக்டா நிறைய உணர்ச்சிகரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அன்னைக்கு நான் சோமவழியப்பன் எனக்கு ஒரு யூடியூப் அமிச்சாரு. அதுல ஒருத்தர் மீட்டிங்ல அவர் பேசுறாரு. அவர் பேசுறதை வச்சு ஒருத்தர் பெரிய ஆள ஆனார், ஒரு கண்டுபிடிப்பாளர். அவர் விஞ்ஞானி. அவர் நிறைய கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வள்ளியப்பன் சார் மாதிரி எழுதுறவங்கலாம் எனக்கு பெரிய முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பத்தி ஒரு புக்கே எழுதிட்டாரு. தன் அனுபவத்தை பத்தி எழுதிட்டாரு. விஞ்ஞானத்தை பத்தி எழுதாட்டாலும் அதை பத்தி எழுதி சோமவல்லியப்பன் சார நல்லா பேசியிருக்காரு. அப்புறம் சோமவல்லியப்பன் முடிக்க வச்சு அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் எவ்வளவு நல்ல சம்பவங்களை எல்லாரும் சந்திக்கிறீங்க, அதெல்லாம் எழுதாம விட்டுறீங்களே, அது எழுதினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு யூஸ் ஆகும். நீங்க எழுதலைன்னா உங்களுக்கு வாசகர்களுக்கு நீங்க செய்த அநீதி. ஏதோ எழுதுங்கள், உங்களுக்கு அவர்களால் அதை பயன்பெறட்டும், பயன்பெறாமல் போகட்டும். ஆனா அதை உணரட்டும், அந்த அனுபவத்தை உணரட்டும். அவங்களுக்கும் அது ஒரு விடிவெளியா இருக்கும், ஒரு உணர்ச்சிகரமா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்பதான் எனக்கு நம்ம எவ்வளவோ அனுபவங்களை வச்சிருக்கோம். முக்கியமான அனுபவங்கள்லாம் என் டைரியில இருக்கு. இதெல்லாம் சில பார்த்தோம்னா எனக்கே இவ்வளவு தூரம் நம்ம ஃபீல் பண்ணோமான்னு தோணுது. அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமான்னு நினைக்குமா சார்? இன்ட்ரெஸ்டா இருக்குமா? ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ. நல்ல ஒரு அறிமுகம் மேடம். தேங்க்யூ சார். திருக்குறள் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யாரா கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னன்னு நீங்க எல்லாம் பேசுறீங்களோ அதுல இருந்து நான் எனக்கு தெரியாட்டாலும் என் சப்ஜெக்டே இருக்காது. குரூட் ஆயில், சந்திரயான் வெற்றி இதெல்லாம் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் நீங்க சொல்றச்சா அது என்னமோ ரொம்ப சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி நாங்க நான் சிந்திச்சு பாக்கறச்ச இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, பரவாயில்லையா இந்த வயசுலயாவது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமேன்னு ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி என்னோட லைஃப்ல ஏதோ அனுபவங்கள் இருக்கு, உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கு புரிஞ்சா அது உணர்ந்து நீங்க ரசிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாரும் பல வெற்றிகள் பெற்றிருக்கீங்க. நீங்க எல்லாருமே வெற்றிகள்ல நிறைய பெற்றிருக்கீங்க. அதுவும் கல்யாணி மேடம், பிரேமா மேடம் எல்லாம் வாங்குற மெடல் அவார்ட் எல்லாம் பார்த்தா இந்த ஊர் வீடு கொள்ளாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்களாம் அதை கரெக்டா அது நல்லா பேசுறீங்க. நீங்க பேசச்சே நல்லாவே இருக்கு. இதெல்லாம் சொல்றச்சு இவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு தோணுது. இதே மாதிரி விஞ்ஞானிகள், சந்திரயான் வெற்றி, அறிவார்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள், இவங்க எல்லாம் வெற்றி பெறாங்க. இது எல்லாமே நல்ல சுவையா சொல்றாங்க.
அரசியல் தலைவர்கள் தாங்கள் எப்படி நம்ம நடந்து வந்தோம், கடந்து வந்தோம், பல கஷ்டங்கள் பட்டிருக்கோம், நாங்க ரொம்ப இப்ப சின்ன வயசுல இருந்து பெரியவனா வந்தேன், நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல அப்படிலாம் அவங்க பேசச்ச நல்லா நம்ம ரசிக்கிறோம். இப்படி எல்லாம் எப்படி வெற்றி பெற்றோம்னு வச்சு நம்மளுக்கே ஒரு மாதிரி உணர்ச்சியா இருக்கு. ஓஹோ, இந்த தம்பி இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காரா, இந்த சீஃப் மினிஸ்டர் இப்படி வந்திருக்காரான்னு தோன்றது. ஆனா சக மனிதன் நம்மளோ கூட பிறந்த ஒருத்தன் நோயிலிருந்து குணமாக வேண்டும், அந்த ஒரே நோக்கத்தோடயே நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்க மாட்டோம். அவனை மீட்டி எடுக்கும் மகிழ்ச்சி மட்டும் வேற லெவல் தான். ஆனா அது பெரிய விளம்பரம் செய்ய தெரியாது, அவரை பத்தி எங்களுக்கு எழுத தெரியாது, மத்தவங்கள்ட்ட பேச தெரியாது. பேசினா அந்த கேஸ் நல்லா எடுத்து எங்க சீஃபே சொல்லுவாரு, அலுமையில குட், வெரி குட், நல்லா பண்ண. அந்த அந்த பண்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிருக்கோம் அவரும் எங்களோட பகிர்ந்துக்க மாட்டாரு, நாங்களும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சார் நான் நைட்டு பூரா தூங்கல சார், நான் நேற்று சாப்பாடு மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த கேஸ் பத்தி நான் படிச்சிருந்தேன் சார், டியூட்டியில எதெல்லாம் தான் சார் நான் படிச்சிருந்தேன், அப்படிலாம் சொல்ல தெரியாது. இந்த மாதிரி நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான் தெரியுது. ஆனா தங்கள் வாழ்வில் நடந்த நல்ல மாற்றங்களை சில நோயாளிகள் மருத்துவர்களை நோயாளிகள் மறக்க மாட்டார்கள். அந்த மாற்றத்தை கொண்டு வந்த அந்த மருத்துவர்களையும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். இதுதான் நான் இம்பார்ட்டண்டா சொல்லணும். நாங்க மறந்தோமோ இல்லையோ, அவங்க எங்களை மறக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் எப்பவாவது எங்கேயாவது யாரா பார்த்தோம்னா, அம்மா நீங்க இப்படி பண்ணீங்க, அம்மா இப்படி பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நல்லா வந்து எங்க குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றச்ச நிஜமாவே நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணோமா, எனக்கே மறந்து போச்சே அப்படின்னு தோணும். அப்ப அதை சரி நம்ம நல்லது பண்ணிருக்கோம் பார்க்கச்சு, என் டைரி பார்க்கச்ச எக்கச்சக்க கேஸ் எல்லாம் ஆபரேட் பண்ணி நல்லா இருக்கு, அந்த பேஷண்ட் நல்லா இருக்கு, அவங்க சொன்ன சில வார்த்தைகள்லாம் என் காதல் ஒழிச்சிட்டு இருந்து. அதனாலதான் ஒரு முக்கியமான 4-5 அனுபவங்களை உங்களை சொல்லலான் இருக்கேன். அவங்க மருத்துவம் செய்த மருத்துவரை சந்திக்கும் போது கண்ணீரோடு தங்கள் போராட்டங்களை விவரிக்கும் பொழுது நாங்களும் நெகிழ்ந்து கண்ணீரை அடக்குவோம். வாருங்க வாங்க, சில உண்மை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். சார் எனக்கு ஒண்ணு தோணுது, எங்க பிளாஸ்டிக் சர்ஜரியில நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட ஆர்கன் தான், பீடியாட்ரிஷியன், ஆர்த்தோபெடிக்ஷியன், பிரெயின் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ சர்ஜன், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சர்ஜன், ஹார்ட் சர்ஜன், இவங்க எல்லாம் ஒரு ஆர்கனை வச்சு அக்கு வேற ஆணி வேற எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தடவை ஒண்ணு படிச்சா போறோம், ஒரு தடவை ஒரு சப்ஜெக்டை சொன்னா போறோம், அவங்க அதே மாதிரியே பண்ணிடுவாங்க. ஒரு பிரின்சிபல் வச்சுப்பாங்க, ஒரு கான்செப்ட் வச்சுப்பாங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தா கூட அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். ஆனா எங்க சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்க, தலையில இருந்து கால் வரைக்கும் பண்ணணும் சார். அவ்வளோத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம், மறக்காம வச்சுக்கணும். அந்த பேஷண்ட் படிச்சா ஒவ்வொன்றுக்கும் நாங்க அந்த கான்செப்டை கொண்டு வரணும். என்னென்ன நம்ம பிரின்சிபல் என்னென்ன இருக்கு இதெல்லாம் பார்த்தா, நேற்றுக்கு நம்ம உழவை பத்தி பேசச்ச ஒரு விவசாய அனுபவத்தை திருக்குறள் எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆழ உழு, அழுக உழு, நல்ல அழுது உழு, நல்ல அகலவம் உழு, யார உரத்தை போடு, தண்ணியை பாய்ச்சு, நீரை பாய்ச்சு, தினம் வந்து பாத்துக்கோ, இதெல்லாம் சொல்றச்சு ஐயோ இதெல்லாம் நம்மளும் பண்ணிருக்கோமே, இப்படிலாம் நம்மளும் பண்ணிருக்கோமேன்னு தோன்றது. சோ அந்த அந்த மக்கள் சேவையை பத்தி அது ஒரு டெஃபினட்டா அது மகேசன் சேவை தான். அது மகத்தானது என்று எங்களால் ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்க முடியுது. விவசாயி படுற கஷ்டம்லாம் நாங்களும் படுறோம். இந்த ஜனஜாலமான வானவில் எங்களுக்கு எப்போவாது மகிழ்ச்சி கொடுத்ததுன்னா அது இந்த மாதிரி கேஸ்கள் தான். இது வந்து இன்னொரு எண்ணத்தில் நான் சொன்ன அத்தனை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நாங்க அந்த மாதிரி விவசாயி மாரி பட்டால்தான் இதை பத்தி நாங்க இந்த மாதிரி விளைவை நல்ல விளைவை கொடுக்க முடியும், நல்ல மகசூலாக நல்ல அறுவடையை கொடுக்க முடிகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணு எடுத்துக்காங்களேன், இந்த குட்டி பொண்ணு ஒரு 7-8 வயசுல வந்தாயோ, அவ இல்ல இந்த பொண்ணு, பட் அந்த மாதிரி பொண்ணு குறையெல்லாம் நீங்கிற உடனே இந்த மாதிரி பொண்ணா கூட வரலாம். இதுவும் ஒரு நல்ல கிளிஃப்ட் பண்ண பேஷன் தான். இந்த மாதிரி மூக்கு, இந்த பொண்ணுக்கு என்னென்ன குறைய இருக்கு, வாய், மூக்கு, உதடு, பல்லு, தொண்டையிலும் ஓட்டை இருக்கு, தொண்டைக்குள்ளேயும் அவளுக்கு சதை வளர்ந்துருக்கு, எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணோட லைஃப் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு, நின்றுடுச்சு. அவங்க அம்மாலாம் ஏன்னா இந்த பொண்ணு பிறந்ததோ அப்படின்னு கொண்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சேன், ஸ்டாண்டில இருந்து. அப்போ வந்து அந்த பொண்ணோட குறை என்னன்னு நாங்க கண்டுபிடிச்சா, எல்லா இடத்துலயும் குறை இருக்கு. எப்படி ஒரு கட்டாந்தரையில நீங்க விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க, நேற்றுக்கு சொன்னீங்கல்ல, வறண்ட தரையில எப்படி நீங்க தண்ணி பாய்ச்சி திருக்குறள் தண்ணி ஊத்த சொல்றாரு, தண்ணி ஊத்தி தகுதியாக்கி அதை மண்ணாக்கி, மண்ணை பொடியாக்கி புழுதியாக்கின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பொண்ணை நான் திருத்தி இந்த பொண்ணோட குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த பொண்ணுக்கு ஒரு வெளிச்சம் காட்டி இந்த பொண்ணை லைஃபை நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி பொண்ணை ஆக்கணும். இந்த பொண்ணு பாருங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, மூக்கும் கொஞ்சம் கொண்டலா இருக்கு, அது கூட அட்ஜஸ்ட் பண்ண அவளுக்கு தெரியல, வாயெல்லாம் அழகா ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஓட்டையில பல்லெல்லாம் உள்ள தெளிடுச்சு, அவளுக்கும் பேச்சு, இவளுக்கு பேச்சு வராது, இவளுக்கு நல்லா பேச்சு வருது, குறை நீங்கின உடனே பேச்சு வருது. இந்த பொண்ணுக்கு குறை இருக்கிறச்ச பேச்சே வராது, அப்பா அப்பா அப்பாம்பா, அம்மானா அம்மா, அக்கா, இக்கெல்லாம் வராது, ஃபா வராது, பா வராது. இது மாதிரி
அவ பேசுறதுக்கே பயந்துட்டு ஒரு மாதிரி ஒதுங்கி போயிட்டா. அவங்க ஸ்கூல்ல இருந்து அவளை பேச்சு புரியல, அவளோட பேச்சு மத்தவங்களுக்கு புரியல, மத்தவங்க பேச்சு அவளுக்கு புரியலங்கிற மாதிரி அவளை ஸ்கூல்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணும் வெக்கப்பட்டுக்கிட்டு போகாம வீட்டுல உட்காந்துச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஒரு கேம்ப் நடத்தினோம். எல்லா கிராமத்துல இருந்தும் எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி உதவி பிளவு பொண்ண பிளவு எல்லாம் வரதோட வந்துருங்க. எல்லா ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் வாங்க. எங்க ஆஸ்பத்திரியில 20 கேஸ் 100 கேஸ் வந்தது எங்க ஆஸ்பத்திரிக்கு. நாங்க எல்லா டாக்டரும் பிரிச்சுட்டோம். இந்த பொண்ணு என்கிட்ட வந்தது. சோ இதோட குறையல் இப்ப எப்படி விவசாயி இப்ப எல்லாம் பாப்பனோ அதே மாதிரி கட்டாந்தரையில ஒரு நெல்லை வள வைக்கிற மாதிரி இந்த பொண்ணை பத்தி நான் எல்லா குறையும் விசாரிச்சேன். விசாரிச்சுட்டு இந்த பொண்ணை அப்புறம் இந்த மாதிரி ஆக்கணும். அது ஒரு டெஃபினட்டா இது வந்து ஒரு அறுவடை. இது முதல் நிலை, இது கடைநிலை. இதுக்கு மேலேயே அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் ஏதாவது தப்பா இருந்தது, சரியாகல, கொஞ்சம் மூக்கு இன்னும் கொஞ்சம் ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் மூக்கு சப்பையா இருக்கு, அதை சரி பண்ணலாம்னு வந்தாங்கன்னா அதையும் நாங்க சரி பண்ண தயார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அறுவடையை கொடுத்து அந்த பொண்ணுக்கு லைஃப் கொடுக்கறது தான் பிளாஸ்டிக் சர்ஜரியோட இம்பார்ட்டன்ட் எய்ம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு முதல்ல வந்து ஒரு படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வயலை நல்லா உழணும், நிலம் பதப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த பொண்ணுங்களை இந்த குறைவுள்ள வருவங்களை பரிசோதனை மூலம் இந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு முழு குறையையும் அலசி பார்த்து ரத்த பரிசோதனை பண்ணி நல்ல உடல் தகுதி இருக்கான்னு பார்த்து அதோட அப்படியே வந்துடுவாங்க. வீட்டுல எப்படி இருக்கோ அப்படியே அழிச்சு வந்துடுவாங்க. அந்த பொண்ணுக்கு உடல் நல்லா இருக்கா, மூச்சு விட முடியுதா, நுரையீரல் நல்லா இருக்குதா, வேலை செய்ய முடியுதா, அவளால பேச முடியுதா, அவளை என்னென்ன அவளுக்கு தேவை, அவளோட குறையில என்னென்ன, அவளோட மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க பெற்றோரின் அனுமதியும் இதெல்லாம் பண்ணணுமா, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு குறை இருக்குமா, நீங்க என்ன சொல்றீங்க, இல்லம்மா எங்க பொண்ணுக்கு முகம் மாத்திரம் அழகானா போறோம்னு சொன்னாங்கன்னா நாங்க சொல்லணும், அம்மா குறை முகம் அழகானா பத்தாது, வாய் நல்லா ஆகணும், மூச்சு நல்லா வரணும், மூக்கெல்லாம் சப்பையா இருக்கு, ஒரு பக்கம் மூக்கு சரியில்லை, உள்ளெல்லாம் ஓட்டையா இருக்கு, பல்லெல்லாம் நகர்ந்துருக்கு, அவ பின்னால குறையில்லாம இருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், படிக்கணும்னு அதெல்லாம் மூடி சமாளிச்சு அவளை நல்லா நம்ம கொண்டு வரணும். இந்த பொண்ணை விட்டுறாதீங்கம்மா, பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு முன்னுக்கு வர வேண்டிய அவ குழந்தைங்க அப்படின்னு ஒத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க பெற்றோர் அனுமதியும் சம்மதியும் பெற வேண்டும். அப்புறம் இந்த அறுவை சிகிச்சை ஏமா மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாதாம்பாங்க. மருந்து கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. இந்த மத்த இதுதான் அறுவை சிகிச்சை தான் செய்யணும். அது மாத்திரம் பத்தாதுமா, பிசியோதெரப்பி கொடுக்கணும், ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும், ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கணும், அவங்களுக்கு மத்த சைட் பை சைட் எல்லா சிகிச்சையும் கொடுக்கணும், கம்யூனிகேஷன் இது சைக்கலாஜிக்கல் சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் தேவைப்படும் என்று நம்ம முதலே தெரிவிச்சிடணும். ஸோ வயலை நல்லா உழுதாச்சு, அந்த பொண்ணை பதப்படுத்தியாச்சு, அவங்க பேரண்ட்டை பதப்படுத்தியாச்சு. அப்புறம் வந்து தண்ணீர் பாய்ச்சணும். நீங்க நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி விதைக்கணும்னு சொல்வீங்கல்ல, அதே மாதிரி இவருக்கு அனிமியா இருந்தா, ரத்தம் இல்லாம இருந்தா ரத்தம் கொடுப்போம். ரத்தம் கொடுத்து அவங்களுக்கு ஏற்கனவே இது சளி கிளி இருந்தது, இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வேணுங்கிற திரவங்களை எல்லாம் ரத்தத்தில் செலுத்துவோம். அப்புறம் அப்புறம் தண்ணீர் பாய்ச்சிட்டு ரத்தம் கொடுத்து மயக்க மருந்துவர்கள்லாம் கூப்பிட்டு பர்மிஷன் கேட்போம். அப்புறம் பர்மிஷன் கேட்டாங்கன்னா அவருக்கு மயக்க மருந்து டாக்டர் சொல்வாரு, அம்மா அவங்களுக்கு கார்டியாலஜி பாத்துருங்கம்மா, அவங்களுக்கு நியூராலஜி பாத்துருங்கம்மா அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் நாங்க பார்த்து ரெடியா அறுவைக்கு விதைக்க சரியாக்கணும், அறுவை சிகிச்சைக்கு சரியாக்கணும். முதல்ல டெட்டனஸ் ஊசி போட்டுருவோம். இப்ப அடுத்தது வந்து விதை பூமியில அழுந்தும்படி விதையை அழுத்தணும். இங்க அடுத்தது 3வது படி. சோ என்ன பண்ணிப்போ இந்த பொண்ணை நாங்க ஆபரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போகணும். அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும், விதைக்கணும். என்ன பண்ணணும், நல்ல முறையில எங்களோட தெரிஞ்ச நல்ல கற்றுக் கொடுத்த முறையில எங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்கோ, என்னெல்லாம் பிரின்சிபல் முறையான பிரின்சிபல் இருக்கோ அந்த முறையில அவளோட உதடு பிளவு, எகரு பிளவு, பல்லோட அமைப்பு, நாக்கு கூட சில பேருக்கு கனெக்ட் ஆயிருக்கும், சின்ன ஃபைபர் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி நாக்கை நல்லா பிரிச்சு விட்டு அந்த அன்னப்பிளவை கூட ஒரே நாள் பண்ண முடியாது, அடுத்த ஸ்டேஜ்ல தான் பண்ணணும். இதெல்லாம் முதல்ல வந்து இந்த உதடு, பல்லு, எகரு இந்த பிளவெல்லாம் சரி பண்ணிடுவோம். மூக்கோட பிளவெல்லாம் கூட கொஞ்சம் டச் பண்ணுவோம். மூக்க உடனே சரியாகாது, மூக்கோட பிளவு உள்ளுக்குள்ள பிளவு இருக்கும், மூக்கு ஃப்ளோருக்குள்ள பிளவு இருக்கும், அதை கொஞ்சம் சரி பண்ணி ரெடி பண்ணுவோம். அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு உடனே பயிர் முளைக்க ஆரம்பிக்கும், நல்ல ரிசல்ட் வரா மாதிரி இருக்கும். நல்ல மண்ணை போடணும். எப்படி போடுவீங்க, இதுக்கு வந்து எலும்பிலோ அந்த ஆபரேஷன் பண்ற இடத்துல குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணு சரியாகல, இப்போ குறையோ எலும்பு வளரல, அது பிறவி குறை தானே அந்த பொண்ணுக்கு, எலும்பு வளரல, சதை இல்ல, அப்ப என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற திசுல இருந்து கன்னத்துல இருந்தோ தொண்டையில இருந்தோ இல்ல மேல் அன்னத்துல இருந்தோ எடுத்து சதை எடுத்து
அந்த எலும்பு கொஞ்சம் கூட எலும்பு கூட காதுல இருந்து கொஞ்சம் எலும்பு எடுப்போம். சின்ன எலும்பு எடுத்து இந்த பல்லு கிட்ட வச்சு இந்த பல்ல வளர்றதுக்கு வேண்டும், பல்ல புதைக்கிறதுக்கு இங்க மேல எப்ப ஆல்வியோலஸ் பாங்க நாங்க. பல்லுக்கு மேல எல்லாருக்கும் போன் இருக்கு, நம்ம எல்லாம் தொட்டு பார்த்தா தெரியும். ஒரு போன் இருக்கு, அந்த போன் வந்து மத்த போன் விட டிஃபரெண்ட். இந்த மூக்கு போன், கண்ண போன், அது அந்த எலும்பெல்லாம் இல்ல. அது தனியா ஒரு கடவுள் வந்து ஒரு போன் கொடுத்திருக்காரு இந்த இடத்துல, அந்த பல்லுக்கு மட்டும், எகருக்கு மட்டும். அந்த எலும்பையோ நாங்க சரி பண்றதுக்கு வேற வேற டிஷ்யூ கொண்டு வந்து அந்த கேப்பை மூடணும். மூடியாச்சு. ஸோ கொஞ்சம் எலும்பை மூக்க முடியாச்சு. உதடியோட பிளவை, அன்னப்பிளவு தொட மாட்டோம். உதடோட பிளவு முடியாச்சு. எகரு பிளவை கிட்ட கொண்டுட்டோம். பல்ல வந்து கொஞ்சம் நகர்த்திருக்கோம், எலும்பு போட்டு அந்த பல்லு கேப் வராம ஒரு எலும்பை போட்டிருக்கோம். இப்ப பல்ல புதைக்கணும், புதைச்சிருவோம். பல்லையும் மெதுவா நாங்க புதைப்போம். அப்புறமா கொஞ்சம் டைம் ஆனோன்னு சரியானோன்னு பல் டாக்டர் கொடுத்து அதை கொஞ்சம் திருப்பி விட சொல்லுவோம். அப்புறம் நல்ல தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு வளரும். இப்ப பயிர் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பொண்ணை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருப்பா. உங்க அம்மாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். மூக்கெல்லாம் கூட நல்லா மூடிட்டீங்கம்மா, வாயை மூடிட்டீங்க. அவங்களுக்கு என்ன குறையனா அந்த உதட நல்லா மூடணுங்கிறது தான் அவங்களுக்கு. அதுக்கு மேல உள்ளுக்குள்ள பல்லுக்கு சரி, பல்லு கூட வெளியில நீட்டல, அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்தா அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இப்ப அதோட போடுமா, நாங்க உரம் போட்டு வளரும் பயிரை பாதுகாக்கணும். அதே முறையில ஆபரேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் அட்மிட் பண்ணி நல்ல வார்டுல தொற்று நோயை நீக்கிற மருந்து, சக்தியான திரவங்கள், நல்ல சலைன், ரிங்கலாக்டேட், மல்டிவைட்டமின் இதெல்லாம் ரத்தத்தை செலுத்தி நாங்க அந்த புண்ணை கையால தொட மாட்டோம், கட்டு போட்டுருவோம். அந்த பாகத்தை கட்டு போட்டு அந்த பொண்ணோட சின்ன குழந்தையா இருந்தா அந்த பொண்ணு சின்ன குழந்தைங்களுக்கு கையில ஒரு பெரிய பிளாஸ்டர் போட்டுருவோம். ஏன்னா அதுங்க மூக்கல விரல வச்சிருங்க, அப்பப்போ வலிக்குது. அதனால கை மூக்கு கிட்ட போகாம கட்டி போட்டு அந்த எலும்புல, அது எல்போல, முழங்கையில சின்ன தடுப்பு வச்சிருவோம். ஆனா பெரிய பொண்ணா இருந்ததுனால இதை பெரிய பொண்ணு விட்டுருவோம், தொற்றாதீங்கன்னு சொல்லுவோம். சோ சுத்தமாக அதை காப்பாற்றணும். தினம் போய் பார்க்கணும், தினம் பார்க்கணும்னு சொல்லுவாருல வள்ளுவர். அதே மாதிரி அந்த பாகத்தை எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா, மூக்கு சளி வருதா, எச்சப்பட்டு அந்த பாகம் அழுக்காயிடுச்சான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த புண்ணு நீட்டா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா பழைய செழித்து வளரும், அந்த குழந்தைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பயிர்கள் செழித்து வளர்ந்து 6வது ஸ்டெப்ல என்ன சொல்வீங்க, கதிரோ கனியோ வந்தவுடன் கவனமாக அவற்றை கொய்யலாம். ஜாக்கிரதையா அந்த அறுவடை பண்ண பலனை எடுத்துக்கலாம். அதே முறைப்படி இவருக்கும் ஆபரேஷன் முடிஞ்சு 10-12 நாள்ல தையல் பிரிச்சிருவோம். தையல் பிரிச்சு அந்த பிரிச்ச இடத்துக்கு மருந்து தடவி தழும்பு பெருசு, சில பேர் குழந்தைங்கன்னா தழும்பு பெருசாகும், அதுக்கு சிலிக்கான் ஜெல் இருக்கு. இந்த ஜெல்லையை முதலே போட்டுருவோம். அந்த இடம் பெருசாகாம நல்லா டைட்டா பார்த்து சொல்லி அந்த குழந்தைகிட்ட அந்த கை தொற்றாதீங்கமா, அந்த இடம் புண்ணு ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். இப்போ வந்து நல்ல அறுவடை வந்துருச்சா, சிக்கல் இல்லாத உதடு, வாய், பற்கள் அமைந்துருச்சா, முகம் கொஞ்சம் பொலிவு வந்துருச்சா, ஸோ ஒரு அறுவடை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சப்போஸ் நான் வீட்டுக்கு அமிச்சேன், இல்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப வார்ட்லயே ஏதோ அழுக்குப்பட்ட குழந்தை பேஷண்டோட தொட்டுச்சுன்னா இந்த புண்ணு, இந்த நாங்க பண்ண தையல்லாம் போட்டெல்லாம் பிரிஞ்சிடும், புண்ணாயிடும், செப்டிக் ஆயிடும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அப்ப நீங்க எப்படி நெல் பழுத்து போனா அது தூட்டுறீங்க, சுத்தப்படுத்துறீங்க, பதர் பிரிச்சு அரிசி ஆக்குறோமோ, அதே அப்புறம் தான் திருப்பி காய்கறி எல்லாம் பெற முடியுமோ, அதே மாதிரி இவருக்கு வீட்டுக்கு போன கூட அவரை தொடர் கவனிப்பு நாங்க செய்யணும், போன் பண்ணி கேட்கணும். இல்ல இப்பெல்லாம் ஆளுங்கெல்லாம் இல்லைன்னா நாங்களே அந்த பேஷண்ட், இப்பதான் செல்போன் வந்துச்சு, போன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு இந்த பெற்றோர்கள் பேசி என்னமா இருக்கு, எப்படி இருக்கு, புண்ணு ஆயிருக்கு, இல்லம்மா புண்ணு கொஞ்சம் பெருசாயிடுச்சுமானா உடனே வா, மூக்கு குறை கொஞ்சம் தெளிச்சுமா, மூக்குல இருக்கிற நூல்லாம் தெரியுதுமா அப்படின்னாங்கன்னா தையல் விட்டு போச்சுன்னு அர்த்தம். உடனே வர சொல்லி, அம்மா பேச்சு இன்னும் வரலமான்னு சொன்னா சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு திருப்பி ஆபரேஷன் தியேட்டர் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி ஆபரேஷன் தியேட்டர் அழிச்சிட்டு போய் அந்த மூக்கு பகுதியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவோம். அந்த பழைய ஸ்கார் எடுத்துட்டு புதுசா நல்ல சதையை போட்டு நல்ல ஸ்டிஃபா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் நூல், தையல் நூலை போட்டு நல்லா தைப்போம். தைச்சு நல்லா ஆனவுடனே இந்த தடவை என்ன பண்ணுவோம், குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதனால பேச்சு பயிற்சி கொடுப்போம். அப்பா, தாத்தா, பாட்டி அப்படி சொல்லி அவங்களுக்கு அதுக்குன்னு தனியா ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்கள வர சொல்லுவோம். பிசியோதெரபிஸ்ட் வந்து அவங்க வந்து நல்லா பிராணாயாமம் பண்ண சொல்லுவாங்க, மூச்சு விட சொல்லுவாங்க. மூச்சு விட்டாதான் அந்த காத்து நல்லா போய் நுரையீரல் விரிவடையும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள வந்து நல்லா கம்ஃபர்டபுளா அந்த பொண்ணுக்கு வேற இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இந்த தடவை கொஞ்சம் 2 நாள் கூடயே பெட்லயே வச்சு புண்ணெல்லாம் நல்லா ஆறுன தான் தையல் பிரிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம். இப்போ மூட்டையா நெல் மூட்டை நம்ம எடுக்கச்சே எவ்வளவு அழகா இருக்கு. அந்த கனிகளையோ நெல்மணியோ பார்த்தா ஆஹா நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல சக்தியான பொருளை தரும் அப்படிங்கிற திருப்தி விவசாயிக்கு கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்கும், அதாவது எங்க மருத்துவருக்கும், எங்க டீமுக்கும், எங்க மருத்துவமனைக்கும், எங்க குழுக்கும் இது வெற்றியான தருணம். என்ன தருணம், ஒரு குறையோடு பிறந்தவரை அந்த குறையை போக்கி
அவரின் மனக்குறையும் நீக்கி அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அம்மா நல்லா ஆச்சுமா நல்லா ஆச்சுமா, அதுவே நல்லா பேசுற ஆரம்பிக்க ஆகுது. அப்படிலாம் முடிஞ்ச அளவு ஏதாவது நாங்களாம் கடவுள் இல்ல, என்ன பேசுறோமோ என்ன பண்றோமோ அதை நல்லா பண்ணுவோம், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவு போக்கி சமூகத்தின் நல்ல படிப்பு கொடுக்கலாம் அந்த பொண்ணுக்கு. இனிமே அவ படிக்கலாம், அவ நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். பேச்சு திறன் சில சில குழந்தைங்கலாம் நல்லா பேசுறாங்க, பேச்சாளிகள்லாம் வரலாம். எல்லா திறமையும் பெற்று சந்தோஷமா வாழதை பார்க்கும்போது அடாடா இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமே நினைச்சு எங்களுக்கு மன நிகழ்ச்சி மன நிறைவு தான் வரும். இப்படி மனம் நிறைந்த பயனாளிகள் இவங்களோட வெற்றி கதைகள் தான் என்னோட அனுபவம் பேசலாம் நினைக்கிறேன். ஒரு முதல் அனுபவம் வந்து ஆனந்தம் கொண்டேன், அனுபவம் இது புதுமை, தீயின் அழல் உன்னை தீண்டாதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பார்த்த உடனே. எப்படின்னா 1990 கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில ஒரு சவாலான அனுபவம். 22 வயசு அந்த பொண்ணுக்கு, 48% தீக்காயம், பிழைக்கவே மாட்டாங்க. 38 36 40க்கு மேல இந்தியால தீக்காயம் பிழைக்க வைக்கிறது பெரிய கஷ்டம். அதுவும் கேஎம்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளவோ பாதுகாப்பா நாங்க இருந்தா கூட 40க்கு மேல பிழைக்க வைக்க முடியல. அவங்க வந்து ஏன் டியூட்டியில வந்தா, டியூட்டினா 24 மணி நேரம் டியூட்டியில. அப்புறம் என்ன பண்ணா, முதலே அவங்க நாங்க தான் வாக்குமூலம் எடுக்கணும், பேஷண்ட் இருந்து என்னென்ன சொல்றாங்கன்னு எழுதணும். அம்மா எங்க மாமியார் தான்மா அப்ப வந்த அவசரத்துல அந்த இருக்கிற வழியில அவளை தாங்க முடியல, நம்ம அம்மா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு மண்ணெண்ணை ஊத்தி என் மேல என் மாமியார் வச்சுட்டாங்கம்மா அப்படின்ட்டா. அச்சிச்சோ அப்படின்னா கேட்டா, அவனே மாமியார் சொல்றாங்க நான் ஒன்னும் செய்யலமான்றா. உடனே மாமியார் முறைச்சான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா மாமியார் ஒன்னும் செய்யலமா, நான் தாம்மா தற்கொலை பண்ணிக்க பார்த்தேன் அப்படிங்கிறேன். 48% தீக்காயத்தோடு வந்துட்டு, அம்மா தாயை உன்னை பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ மன உறுதியோடு இருக்கணும், தீவிர ஆசை உனக்கு வேறணும், நான் பிழைக்கிறேன்னு எங்களோட சேர்ந்து நீ முயற்சி எடுத்த மனசை எண்ணினாதான் எங்களோட முயற்சி வெற்றி அடையும். எனக்கு உண்மை தெரியணும், உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், எனவே நீ விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வர சொன்னேன், மாமியாரையும் வர வச்சேன். அப்பதான் அவன் பையன் அந்த ஹஸ்பண்ட் சொல்றான், அம்மா நான் ரொம்ப நல்லவன், மனைவியை நேசிப்பவன். மாமியார் அந்த அந்த இந்த ஆண் இந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து 3 ஆண் குழந்தைய 3 பெண் குழந்தைய பெற்றுட்டாங்களாம். ஒரே ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை கிடைக்கல அவளுக்கு. அதனால அந்த மாமியார் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை கரிச்சு குட்டி அந்த பொண்ணை வந்து கொடுமை பண்ணுவாங்களாம். இவன் கல்யாணம் என் பையனை டைவர்ஸ் பண்ணு நீ வீட்டுக்கு போ அப்படின்னா அந்த பொண்ணு போக மாட்டேன், என் குழந்தைங்களாம் அனாதி ஆயிடும், நான் இங்கதான் இப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன அனாதான் வச்சுட்டு இருக்காரு, நீ வேணா நீ உங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். உடனே தகராறு வந்து இந்த மாமியார் தான் எண்ணெயை ஊத்திருக்கா, அவளே ஒத்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கிற பொண்ணுமா அது, 3 குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க, உனக்கும் நல்லா பாத்துக்கிறாங்க, உன் மேல அக்கறையா அவளும் நான் தற்கொலை முயற்சின்னு சொல்லிட்டா, எவ்வளவு நல்ல பொண்ணு, ஏமா அப்படி பண்ற அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அம்மாமா அப்புறம் என் காலில் விடுறான், என் மருமகளை காப்பாத்துமா, இந்த ரத்தத்தை நானே கொடுக்குறேம்மா, அவளுக்கு எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, ஏன்னா ரத்தம் நிறைய கொடுக்கணும், இந்த பேர்ன்ஸ் நிறைய 40% மேல ஆச்சுன்னா ரத்தம்லாம் ட்ரை ஆயிடும், சோ ரத்தம் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுத்தாலும் நான் வாங்கி தரேமா, என் நகையெல்லாம் வித்து நான் அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்றேமா, அந்த பையன் என் மருமகளுக்கு எல்லாம் பண்றேமான்னு சொல்லிட்டு இரவு பகலா அந்த பொண்ணை அவளே கவனிச்சுக்கிட்டா, நல்லா கவனிச்சுக்கிட்டா. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அம்மா மேல ஆசை வந்து குழந்தையெல்லாம் 2 குழந்தைய கொண்டு காமிமான்னு 2 குழந்தைய காமிச்சாங்க. ஐயோ நான் நல்லா பழைக்கணுமா, அம்மா இந்த குழந்தை நல்லா படிக்குமா, இவளை நான் காப்பாத்தணுமா, இவளை பெரிய பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குமா, 2வது பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தா. அப்போ மனசுல தீர்மானிச்சுக்கோ, நீ காயம்னா சரியாகணும் மனசுல தீர்மானிச்சுக்கொடி அப்படின்னு நல்லா தீர்மானிச்சுக்கிட்டா. நாங்களும் நல்லா புது மருந்தெல்லாம் போட்டோம். அந்த ஒரு அந்த தீக்காயங்கள் உள்ள இடங்கள் எல்லாம் நல்லா பொழைச்சிட்டா. அப்புறம் அந்த பொண்ணோட புண்ணு ஆறாம இருந்தது. அதுக்கு நாங்க எங்க மேடம் சொன்னாங்க, எங்க சீஃப் சொன்னாங்க, அந்த ஆம்னியான் எடுத்து போடுங்கம்மா அப்படின்னாங்க. ஆம்னியான்ங்கிறது வந்து நஞ்சில பிரசவ காலத்துல நஞ்சில நஞ்சோட பிளசண்டாவோட உள்ள ஒட்டிட்டு இருக்கும், அது ரொம்ப நல்ல தோல், அது புரோட்டீன், அதை எடுத்துட்டு வாங்கம்மா. அது நம்ம ஆர்டினரி டெலிவரியில இருக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் நம்ம கீழே இன்ஃபெக்ஷன் ஆயிடும், கண்ட இடத்துல போட்டுருவாங்க, அவங்க சும்பி பேசின்ல போடுவாங்க. ஆனா சிசேரியன் பண்றச்ச அந்த சிசேரியன் பண்ணி அவங்க பிளட் அந்த வயிற்றுல இருந்து எடுக்கச்சே நாங்க வாங்கிட்டோம். நாங்கெல்லாம் கிளவுஸ் போட்டு ஆபரேஷன் தியேட்டர் தானே இருப்போம், நாங்க கிளவுஸ் போட்டு நல்ல சுத்தமான 2-3 கிளவுஸ் போட்டுப்போம். கிளவுஸ் போட்டு அந்த சுத்தமா கொடுக்குற ஆம்னியான பிளசண்டாவை நாங்க வாங்கிட்டு அதுவும் நாங்க தான் பண்ணணும், எந்த டியூட்டி டாக்டரும் அவங்க தான் பண்ணணும். போய் வார்டுக்கு போயிட்டு அந்த அந்த நஞ்சிலேருந்து அந்த தோலை பிரிப்போம், அந்த உள் தோலை பிரிச்சு நல்லா வாஷ் பண்ணி, நான் 10 தடவை வாஷ் பண்ணணும், இல்லாட்டி எங்க மேடம் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா வாஷ் பண்ணியா கேட்பாங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணி அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுல சலைன் ஊத்தி அதுக்குள்ள கேரமைசின் போட்டு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டு ஸ்டெரைல் பாட்டில் கிடைக்கும் எங்களுக்கு, ஸ்டெரைல் பாட்டில போட்டு சுத்தமா வச்சு அந்த தோலை உடனே அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் அந்த பொண்ணோட தீக்காயங்கள் பட்ட இடங்கள் எல்லாம் அதை போட்டுருவோம், அப்படியே நீட்டா இருக்கும்,
சீக்காயம் கொஞ்சம் அது நல்லா சிவப்பா இருக்கணும். இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது சேராது. ஸோ நாங்கள் தான் இன்ஃபெக்ஷன்லாம் எடுத்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணிட்டோமே. அது நிறைய கஷ்டமான அறுவை சிகிச்சைகள்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். பண்ண அப்புறம் புண்ணு ஆறல. அதுக்கு இந்த தோலை போட்டுருவோம். புண்ணு கொஞ்சம் மேலே வந்ததுக்கு உள்ள ஆழமான புண்ணு கொஞ்சம் மேலே வந்திருக்கு. நாங்கள் அது மேலே அந்த தோலை, அந்த நஞ்சு தோலை, ஆம்னியான்ஸ் கவரிங்னு பேர், அதை போட்டு அதெல்லாம் காய வச்சு அந்த பொண்ணை அப்படியே நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. அதை அப்படியே போட்டு பதமாக அவளை ஏசியில் வைக்கணும். அதை மாதிரி வச்சு 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 நல்லா கூப்பிட்டு அப்புறம் எங்கள் டீம், எங்கள் பிஜிஸ், எங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே எல்லாம் வந்து பார்த்து என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அந்த மருந்து கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி அவளுக்கு எல்லா மருந்தும் வரவழைச்சோம். இத்தனைக்கும் எங்கள் டீன்ட்ட சொல்லி நல்ல மாத்திரலாம் வரவழைச்சு நல்லாயிட்டா. நல்லாயி வீட்டுக்கு அமிச்சிட்டேன். வீட்டுக்கு அமிச்சிட்டு அப்புறமா ஃபிசியோதெரபி அவளுக்கும் கை காலெல்லாம் கொஞ்சம் மடங்கியிருக்கும். ஏன்னா பேர்ன்ஸ் வந்தால் ஸ்கார்லாம் இங்கெல்லாம் வரும் இல்லையா, கொஞ்சம் மடங்கியிருக்கும். ஃபிசியோதெரபி பண்ணி பண்ணி நீட்டணும். இல்லாட்டி பின்னால ஒரு 40 வயசு 50 வயசுல அந்த ஸ்கார்ல 30 வயசுல எடுத்து விடலாம். இந்த ஸ்கார்லாம் எடுத்து விடலாம். அது மாதிரி வந்திருக்கா நிறைய தடவை வந்து சும்மா எல்லாமே என்னை வந்து எங்க வந்து பார்த்தோன்னு நான் உட்காந்துருந்தேன். என்னை பார்த்துட்டு அம்மா 3 பொன் குழந்தையும் எங்க வீட்டுக்காரும் நானும் எங்க மாமியாரோட சௌக்கியமா இருக்கோமா அப்படிங்கிற. உடனே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்னை அழுதுட்டா. என்னை பார்த்துட்டு இப்படிலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க, நீங்க தான் ரொம்ப என் கூட முதல் நாள்ல இருந்து என் கூட இருந்தீங்க அப்படின்னு என்னை பத்தி கட்டிண்டா. எனக்கு ரொம்ப அது மனம் நிறைஞ்ச அனுபவம் இருந்தது. இது டெஃபினட்டா அது ஒரு நல்ல, என்னோட மனசை மறக்க முடியாத அந்த பொண்ணோட மனசு முகம் இன்னைக்கு எனக்கு தெரியுது. நான் நலம் சொல்றச்சே எனக்கு நெகிழ்ச்சி ஆயிடுது. சந்தோஷமா, இனிமே மாமியார் குழந்தைகள் நல்லா பாத்துக்கோ, மாமியார் பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அவன் வீட்டுக்காரனும் இல்லம்மா என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்ட்டான். ஸோ பழம திருப்தி. இந்த பொண்ணு பழைச்சது ஒரு பெரிய குடும்பத்தை. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறான். 3 குழந்தைகளை காப்பாற்றணும். அவன் தான், அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றணும். அதனால அந்த மாதிரி ஒரு பொண்ணையும் இந்த மாதிரி எத்தனையோ குழந்தை வியாதிகஸ்தர்களும் வராங்க. அது சரி பண்ணி இந்த பொண்ணு வந்து இப்ப சரி பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது கைகள். உழைக்கும் கைகள், உருவாக்கும் கைகள். இந்த கைகள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை இல்லாம எவனும் வேலை செய்ய முடியாது, யாரும் உழைக்க முடியாது, நம்மளே சாப்பிட முடியாது. கையில என்ன வந்தாலும் நம்ம தான் உடனே கவனிச்சுக்கணும். ஸோ நான் ஸ்டான்லி தானே கைப்பிரிவிக்கு பெரிய இன்டர்நேஷனலா ரொம்ப ஃபேமஸான இடம். 998 நான் ஸ்டான்லியில இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அதுவும் அப்பவும் நான் வந்து இப்போ சர்ஜன் ஆயிட்டேன், அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆயிட்டேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். முதல்ல வந்து கேஎம்சியில் அங்கே டியூட்டி டாக்டர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட். இங்கே வந்து சர்ஜரி பிரிவு, முழு பணி நேரம். இப்போ முழு பண்ணினா இன்னைக்கு 7 மணிக்கு போனேன்னா அடுத்த நாள் 7 மணிக்கு வருவேன். அப்படியே தான் கேஸில் மாட்டின்றேன்னா மத்தியானம் தான் வருவேன். ஈவினிங் மத்தியானம் தான் வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும். கேஸ் இருந்ததுன்னா என் கேஸை நான் தான் பண்ணணும். நான் என்னோட அட்மிஷன்ல ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸை உட்கார வச்சுட்டு நாங்களே பண்ணிட்டு நான் ரெடி பண்ணிட்டு டாக்டர் சீஃப் சொல்லுவாரு, இதை பார்த்துட்டு போயிடால் மேல் விடுவார். அவ்வளோ அவங்கவுங்க அந்தந்த டாக்டர்ஸ் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ அவங்கவுங்க மீதியை கொடுக்க கூடாது டாக்டர்ஸ்ட்ட, மற்ற டாக்டர்ஸ்ட்ட. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே கேஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ என்னோட பீரியட்ல வந்த கேஸை நான் பார்த்துடணும். அப்போ 11 மணி காத்தால என்ன ஆச்சுன்னா ஒரு தொழிலாளி கம்பெனிலேருந்து வரான். 4 கூட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. வந்து கையிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, கட்டிங் மிஷின்ல வேலை செய்யச்ச 4 விரல்கள் அப்படியே பிளண்டா துண்டிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறான். ஐயோ சரி, அவங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் விரல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சிருச்சேன். நான் கட்டுப்போட போனேம்மா, அந்த கட்டுப்போட கேஷுவாலிட்டி போயிருக்கான். கேஷுவாலிட்டிலேருந்து எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. உடனே இது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு இங்கே அமைச்சிருக்காங்க. உடனே சரி, அந்த ஃபர்ஸ்ட் அவன் பிளட்டை நிறுத்திட்டு கையெல்லாம் கிளீன் பண்ணி அவனுக்கு முதல்ல அந்த ரத்தம் வராமல் நிறுத்திட்டு கையை தூக்கி வச்சுட்டு கட்டு போட்டுட்டு அவனை எங்கடா பழைய அந்த 4 விரல் எங்கன்னு கேட்டேன். அம்மா தொழிற்சாலையில இருக்குமாமா, மிஷின்லேயே இருக்குமா, நான் போய் சீக்கிரம் எடுத்துன்னு வாங்க, அதை நல்லா ஐஸ் கட்டி போட்டு முதல்ல நல்லா கழுவுங்கப்பா. அந்த 4 துண்டையும் ஒரு நல்ல துணியில போட்டு கழுவி அதை ஒரு பையில போடணும்ப்பா. அது ஒரு பாலித்தீன் பையில போட்டுக்கங்க. 4 விரல கழுவிட்டு பையில போடுங்க. அந்த பைய ஒரு ஐஸ் கட்டியில் இருக்கிற இன்னொரு டப்பாவிலோ பையிலையோ போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டினுவாங்க. சீக்கிரம் 4 மணி 3 மணி தான் முக்கியம். 3லேருந்து 6 மணிக்குள்ள வந்துடலாம். எங்கள்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நாங்க அதை கையை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுவோம். ஒட்ட வச்சா அந்த கை நார்மலா இருக்குமே, கொண்டு வர முடியும்னு அவங்களுக்கு ஆச்சரியம். அம்மா அப்படி கூட பண்ணலாம். அப்பெல்லாம் இந்த 1990 அவ்வளோ பெரிய இந்த ரீபிளான்டேஷன்லாம் யாருக்கும் பரவல. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே கையை கொண்டு வராங்க, கையை ஒட்டிக்கிறாங்க, கட் பண்ணா கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவோ கேஸ் எல்லாம் இப்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஹேண்ட் சர்ஜரிலாம். அப்போ வந்து நாங்க 1990s இந்த மாதிரி தான் நாங்க தான் சொல்லணும், இந்த மாதிரி கையை ஒட்ட வைக்கலாம், ஒட்டி எடுத்துன்னு வாங்க, பத்திரமா எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆம்புலன்ஸ் அமிச்சு அந்த கையை கொண்டு வர சொல்லிட்டேன். அதுக்குள்ள நாங்க பேஷண்ட்டை ரெடி பண்ணிட்டோம். பேஷண்ட் ஆப்ரேஷன் போய் அந்த கையில வெட்டின கையில இருக்கிற துண்டுலாம் என்னென்ன பாகம்லாம் பிரிச்சு ரெடியா வச்சோம். ஏன்னா வெட்டின கையில எல்லாமே ஒட்டி இருந்ததுன்னா எங்களால கொண்டு வர முடியாது, சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பிரிச்சு வச்சு
அகலமா எல்லாத்தையும் நீட்டா வச்சுட்டோம். ஸோ பிரிச்சு தோல் தனியா, நரம்பு தனியா, எலும்பு தனியா, சதை தனியா அப்படியே காமிக்கிறது. வந்த உடனே உள்ள நுழைக்கிற மாதிரி கிளீனா பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அந்த விரல்லாம் வந்துருச்சு. விரல்லாம் வந்துட்டு அதையும் நாங்க தயார் செஞ்சு அந்த விரலையும் நாங்க இன்னொரு டீம், எங்க 2-3 டீம் வரணும். இது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சர்ஜரி இது. அந்த இன்னொரு டீம் என்ன பண்ணோம், அப்பதான் மைக்ரோஸ்கோப் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல கொண்டு வர சொல்லுவோம். மைக்ரோஸ்கோப் வந்து பெரிய மிஷின், பெரிய ஸ்டாண்ட்ல 2 பக்கம் மைக்ரோஸ்கோப் இருக்கும். இங்க ஒரு டாக்டர் பார்க்கலாம், அங்க ஒரு நர்ஸோ டாக்டரோ பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நாங்க பார்த்து இந்த குரலை சரி பண்ணுவோம். இன்னொரு மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த விரல்லாம் பிரிச்சு வைப்பாங்க. அப்புறம் நாங்க ரெடினோடனே அந்த விரல் ரெடியானோடனே இந்த விரல், அந்த துண்டான விரலை இந்த துண்டிக்கப்பட்டவரோட கையோடு சேர்ப்போம். சேர்க்கறதுன்னா என்ன, அந்த விரல் முதல்ல வந்து எலும்ப ஃபிக்ஸ் பண்ணுவோம், நரம்ப ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரத்த குழாய் ஃபிக்ஸ் பண்றதுதான் ரொம்ப மைக்ரோ சர்ஜரியில பெரிய மைக்ரோ வாஸ்குலர் சர்ஜரின்னு பேரு அதுக்கு. ரொம்ப கஷ்டம். அதுக்கு மெதுவா நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டே இருப்போம். சின்னது எப்ப பார்த்தாலும் ஒரு தையல், ஒரு சின்ன கிளவுஸை கிழிச்சு தேய்ங்கம்பாங்க. அந்த மாதிரி தைச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு தைச்சு பழகிடுவோம். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தவங்க தான் அது பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரைனிங் கடவுள் நல்லா, நானும் அந்த ட்ரைனிங் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரைனிங் எடுக்கிறது அந்த ரத்த குழாய்னா 2 ரத்த குழாய் இல்லையா, ஒன்னு சுத்த ரத்த குழாய், இன்னொன்னு வந்து கெட்ட ரத்த குழாய், தட் இஸ் சிரை. ஒன்னு தமனி, ஒன்னு சிரை. ஸோ ரெண்டுத்தையும் நாங்க தனித்தனியா தைக்கணும். மேலையும் கீழும், இந்த பக்கம் கை விரல் மேல ஒண்ணு இருக்கும், கீழே ஒண்ணு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் தைக்கணும். அதே மாதிரி இந்த துண்டிக்கப்பட்ட விரல் சேர்க்கச்ச அதையும் இதோட சேர்த்து தைக்கச்ச இந்த 2 விரலும் கிட்ட வந்துடும். கிட்ட வந்து ஒட்டினோன்னா சதையும் டெண்டன் பேரு. நம்ம கை மடக்கிறோம் நீட்டுறோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து சதையும் கிடையாது, நார் தான், தசை நார்கள் பேரு. அந்த நார்கள் தான் நம்மள இப்படி பண்ணி வைக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் நம்ம கையில வந்து பலம் தூக்குறோம், கையை பிடிச்சி இழுக்கிறோம். எல்லாம் அந்த கையில பண்றதுலாம் சதைனால. சதைனா ஊழ சதை, இங்க இருக்கிறதுதான் சதை. நம்ம கையை மடக்கிறோம் நீட்டுறோம், அதுக்கெல்லாம் பெரிய பெரிய காரியம். இந்த சின்ன காரியத்துக்கெல்லாம் டெண்டன் பேரு. இந்த கையில விரலுக்குள்ள இருக்கிற சதையோட சேர்ந்த நாறு, அந்த நாரெல்லாம் தேர்த்து தைக்கணும். மேல் அதுலயும் 2 இருக்கு. ஃபிளெக்ஷன் மடக்கிறதுக்கு ஒரு நாறு, கீழே வெளியில கொண்டு போறதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு நாறு, அப்டக்ஷன் ஒரு நாறு, அடக்ஷனுக்கு ஒரு நாறு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டெண்டன் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து இங்க துண்டான விரல்லைக்கும் கொண்டு வந்த விரலுக்கும் சேர்க்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு சேர்க்கணும். ஸோ மைக்ரோஸ்கோப் நல்லா பெருசா தெரியும், ரொம்ப சின்ன, நம்ம கிட்ட பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தைக்கலாம். கிட்ட வந்து நல்லா கொண்டு வந்து எல்லா விரலையும் நல்லா சேர்த்து தைக்கலாம். தைச்ச உடனே உடனே எங்களுக்கு மனசு டப்புன்னு அடிச்சுக்கும். ஏன்னா எந்த விரல் தைக்கிறோமோ அந்தந்த விரல்ல இருந்து ரத்தம் வரணும். ரத்த குழாய் சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நாங்க உழைச்சோம், இல்லாட்டா அந்த கேஸ் அவுட்டு. ஸோ நல்ல அந்த ரத்த குழாய் ரத்தம் வந்த உடனே தான் நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விரலையும் செய்யணும். ஒரு விரலையும் செஞ்சிருக்கோம், 4 விரல் வந்தாலும் செய்வோம், 2 விரல் வந்தாலும் செய்யலாம். இப்பெல்லாம் கையே தைக்கலாம். இப்ப கையை இங்கேயே அடிபட்டா, ரிஸ்ட்ல அடிபட்டாலும் கை தைக்கலாம், நடு கையில அடிபட்டாலும் தைக்கலாம். சில ஹாஸ்பிட்டல்ல மேல் கை கூட அப்படியே சேர்த்து வச்சிடுறாங்க, ரீபிளான்டிங். ஸோ ரீபிளான்டேஷன் ஆஃப் ஃபிங்கர், ரிஸ்ட், எல்போ அண்ட் அப்பரம் எல்லாமே பண்ணலாம். நாங்க பண்ணது வந்து இந்த விரல் தான். ஸோ விரல் சேர்ந்து தைச்ச உடனே விரல் வந்து நல்லா இருந்தது. சரி நல்லா இருக்கேன்னு வார்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் லீவ் எனக்கு ஆஃப். அடுத்த நாள் போய் பாக்குறேன், கருப்பா இருக்கு ஒரு விரல், ஒரே ஒரு விரல் கருப்பா இருக்கு. கருப்பா வந்தா என்ன அர்த்தம்னா ரத்த ஓட்டம் இல்ல, போ அந்த விரலை சரி பண்ணுன்னு அர்த்தம். திருப்பி சீஃப்ட சொல்லிட்டு, சீஃபே சீக்கிரம் பண்ணுமா, அப்போ எல்லாம் எடுத்துன்னு பண்ணுமா, உங்க டீம் எடுத்துட்டு போங்கம்மா. நாங்க எங்க டீம் ஒரு 5-6 டாக்டர்ஸ் கூட வந்தாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு பெட்ல வச்சு திருப்பி ஆபரேஷன் வச்சுட்டு போய் அந்த பழசெல்லாம், அந்த பழைய ரத்த குழாயெல்லாம் பிரிச்சுட்டோம். ரத்த குழாய் தையெல்லாம் பிரிச்சுட்டு, அந்த ரத்த குழாய் சரியா பத்தலைன்னா கால்ல இருந்து ஒரு சின்ன இன்னொரு கிராஃப்ட், ஒரு ரத்த குழாய் கிராஃப்ட் எடுத்து அந்த கிராஃப்டை வச்சு ஒட்டு கொடுப்போம். ஒட்டு துணி கொடுக்குற மாதிரி இங்க கட் பண்ணி இங்க தேய்ச்சி விட்டுருவோம். அது நல்லா உழைக்கும், அதுல ரத்தம் பாயும். அந்த ஒட்டு கிராஃப்ட், தட் இஸ் கால்ட் வெயின் கிராஃப்ட் ஆர் ஆர்ட்ரி கிராஃப்ட். ஆர்ட்ரி போச்சுன்னா ஆர்ட்ரி கிராஃப்ட் எடுப்போம், வெயின் போச்சுன்னா ஆர்ட்ரி கூட வெயின் போடலாம். ஆர்ட்ரிக்கு ஆர்ட்ரி போட முடியாது, ஏன்னா ஆர்ட்ரி எல்லாமே முக்கியமான ஆர்ட்ரி, எல்லாம் டப்புன்னு அடிச்சுக்கும். அதுலதான் பல்சேஷன் நிறைய இருக்கும். வெயின்ல பல்சேஷன் வர, ஏன்னா அது கொண்டு போற குழாதான், அதனால அதுல பல்சேஷன் கிடையாது, அதுல எல்லாம் எந்தவித இடபாடும் இருக்காது. ஸோ அதை வெயின் எடுத்து இது திருப்பி ஆர்ட்ரிக்கு ஒட்டி விட்டுருவோம். அந்த பத்தாத ஏன்னா டைட்டா தைச்சிருப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் ரத்த குழாயை டைட்டா வச்சிருவோம். அப்போ வந்து ரத்த ஓட்டம் தடைப்படும், ஸ்பாசம் வந்துடும், அந்த ரத்த குழாயை சுருண்டுடும். அப்ப என்ன ஆகும், ரத்தம் போகாது, அப்போ கை கருப்பாயிடும், விரல் கருப்பாயிடும். உடனே அந்த ரத்த குழாயை நாங்க பிரிச்சு அதுக்கு ஒரு பிட்டு கொடுத்து அதை கொஞ்சம் பெருசு பண்ணி அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தளர்வா இருக்கும். இப்ப தளர்வாயிடுச்சு, வெயினும் நல்லா இருக்கும், ஆற்றி நல்ல ரத்த ஓட்டம் இருக்கா, கொஞ்ச நேரம் இருந்த தர நல்லாவே பார்த்துப்போம். நிறைய நேரம் பார்த்து ரத்த குழாய் வந்த உடனேதான் தோலம் போடுவோம், ஏன்னா தோல் வந்து கடைசியில முன்னா போடும். ஸோ ரத்த குழாயெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி கை நுனியில
ரத்தம் வந்துதான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க தோலை மூடுவோம். இந்த மாதிரி தோலை மூடி அந்த பையனை அப்புறம் எக்கச்சக்கமா பிசியோதெரப்பி இருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், அவனுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குச்சா நீங்க அடிக்கடி ஆஸ்பத்திரி வர சொல்லணும். வர சொல்லிட்டு தான் ஒரு நாளைக்கு அவ ஒய்ஃப் வந்து நான் வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல என்கிட்ட வந்துட்டு அம்மா நான் பிசியோதெரப்பி எதுக்கோ போனேன், அவ பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்காரு, அப்பதான் வேற எல்லாம் ஆட்டின்னு இருக்காரு. அவன் என்னம்மா அவன் பையன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காராமனா அப்படியே காலில் விழுந்துட்டா, என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. அம்மா எங்க 5 பேர்மா ஒருத்தர்தாம்மா சம்பாதிக்கிறாரு, இவர் சம்பாதிச்சுதாம்மா என் குடும்பம் காப்பாற்றணும், இன்னைக்கு அவர் கையை குழைச்சதுன்னா உங்களாலமா உங்க குழுதாம்மா உங்க டீம் தாம்மா அப்படின்னு வச்ச எனக்கும் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சியா இருந்தது. அந்த பொண்ணுக்கு என்னோட முடிஞ்ச ஆறுதல் சொல்லிட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு மாரி ஒரு பெரிய சந்தோஷம் பூத்துது. இது வந்து அனுபவத்தை நான் சொல்ல தெரியல, நீங்களாம் அது உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு அப்பாக்கு ஒரு கையை கொடுத்து அந்த குடும்பத்தையே கொஞ்சம் காப்பாத்திட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொன்னப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப இது ரொம்ப இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்து நம்மளையும் இது படிக்க வச்சதுக்கு நிஜமாவே அந்த ஆல்மைட்டிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அடுத்த கேஸ் ரொம்ப குறைகள் யாவும் போயின போயின அப்படின்னு கூவலம் போல இருக்கு. ஏன்னா அந்த அந்த பேஷண்ட்டுக்கு அழகும் பொலிவும் கூடின கூடின அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து சம்டைம்ஸ் நாங்க சொல்லிட்டேன் எதுக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு சர்ஜரி பத்தாது, ஒரு சர்ஜரி நாங்க 5-6 தடவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். இப்போ மூக்கு தொண்டை பிளவு மூக்கு பிளவுனா மூக்கு பிளவு சரி பண்ணிட்டு அடுத்தது 10 வயசுல வரணும். திருப்பி தொண்டையில பேச வரலன்னா பேச வருது தொண்டையில அறுவை செய்யணும். இந்த மாதிரிலாம் அறுவை செஞ்சாதான் நாங்க வந்து அந்த அந்த பேஷண்ட்டை நோயாளியை கம்ப்ளீட்டா ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயார் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி உறுப்புகள்லாம் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு தடவை 2001ன்னா நம்ம ஸ்டான்லியில தான் இது எம்எம்சில இருந்தேன் 3 மாதம். ஆனா நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்னோட நான் அரசு பணியில இருந்து சுயமா நான் அரசு பண்ணி வைக்கலாம். என்னோட ஓன் ஹாஸ்பிட்டல்னா பெரிய நர்சிங் ஹோம் மாதிரி இல்லை, சென்டர், என்னோட சென்டர் மொத்தம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு 3 மாசம் பெண் குழந்தை அழைச்சிட்டு வந்தாங்க. அவ அம்மா மேல பெற்றோர் அந்த குழந்தைக்கு வந்து உதட்டுல நான் காமிச்ச மாதிரி பிளவு, உதட்டுல பிளவு, மேல் அன்னத்துல பிளவு, மூக்கின் கோணல், அப்புறம் மூக்குல சளி, மூச்சு விட முடியாம அந்த பொண்ணு கர் கர் கர்னு மூச்சு விடுது, இருமினா பயங்கர சளி. அந்த குழந்தையும் அந்த அம்மா வந்து வெறுப்போட அம்மா இந்த செத்துருக்கலாமா அப்படிங்க பாட்டி சொல்றா, நான் அதை கொலை கூட பார்த்தேம்மா அப்படின்றா. எனக்கு பயமா போச்சு, என்னம்மா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டு உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த குழந்தைய அழிச்சுன்னு வந்து உடனடியா ஆஸ்பத்திரி அந்த குழந்தை முதல்ல ஏற்கனவே அந்த பாட்டி அப்படி பண்ணிருது, எதையோ கொடுத்து அந்த குழந்தைக்கு சாவடிக்கலான்னு பார்த்துருக்கு. உடனே அந்த குழந்தைய 3 மாசம் குழந்தைய சாகடிக்கலாம்னு பார்த்தது. உடனே அவங்க குழந்தையோட அப்பா வந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் அந்த சளியில அந்த மருந்தெல்லாம் வாஷ் பண்ணி விட்டு அந்த மூக்கெல்லாம் காப்பாத்தி விட்டு அந்த குழந்தைக்கு காப்பாத்தி விட்டாரு. அப்புறம் அவரே சொல்லி அமிச்சாரு, அந்த டாக்டரே சொன்னாரா, நீ போய் முதல்ல ஆஸ்பத்திரி போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு மூக்கு சரி பண்ணி குழந்தைய சரி பண்ணலாமா, நீ எங்காம விட மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அப்புறம் வந்து எங்க ஆஸ்பத்திரியில நல்லா சிறப்பா செய்யப்படுதுன்னு தெரிஞ்சுட்டு எங்க மருத்துவமனைக்கு எங்க இந்த பிரைவேட் டாக்டர்கிட்டே போங்கம்மா அப்படின்னு எங்க டாக்டர் அழைச்சிருக்காங்க. இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு உதடு பிளவு, மூக்கு துவாரம், அன்னப்பிளவு, எல்லா மூக்கு துவாரத்திலையும் பிளவு வந்து இங்கெல்லாம் கேப் இருக்கும். இது இப்ப நான் என்ன இதெல்லாம் பண்ண ஆகணும். பெண் குழந்தை என்ன பண்ணணும், அதிக கவனத்துடன் காடாமல் அழகு, அந்த பொண்ணு குழந்தை நல்லா அழகா இருந்தது, எந்த அழகு பாதிப்பு இல்லாம அறுவை சிகிச்சை அளிக்கும் சவாலை நான் சரி என்ன ஏத்துக்கிறேமா, ஒரு நாள் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும்னு கேட்டா என்னால இவ்வளவுதாமா முடியும், சரி மீதியெல்லாம் நான் போட்டுக்கிறேன், எனக்கு ஆபரேஷன் மருந்து துணி மருந்து அந்த கட்டு துணி அதெல்லாம் மாத்திரம் வாங்கி கொடுத்துருங்கன்னு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆபரேஷன் கை பைசா நான் சொந்த செலவுல ஒரு ஏன்னா கிராமத்துல இருந்து எங்கேருந்தோ வராங்க, அதனால தெரிஞ்சுன்னு அவங்க குடும்பமே வந்தது, எல்லாமே ரொம்ப பாவமான வந்தாங்க, அதனால நான் ஒன்றும் வாங்கிக்கல. மத்த செலவெல்லாம் அவங்க கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் முதல்ல வந்து அந்த குழந்தைய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு ஒரு பிளவை நீக்கிட்டேன். உதட்டில் உள்ள பிளவை பேச்சு வந்தது. இப்ப என்னாச்சு, உதட்டில் உள்ள பிளவை நீக்கி 2 உதடுகளும் சமமா அழகாக இருக்கிற மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ பெற்றோருக்கு நிம்மதி. சரி அடுத்தது குழந்தை அடிச்சு நான் சொன்னேன் அடுத்த சர்ஜரி பண்ணணுமான்னு. எப்ப வரணும்னா 1.5 வயசுல வரணும்னு. கரெக்டா 1.5 வயசுல வந்துட்டாங்க. வந்தாங்கன்னா மேல் அன்னத்துல மேல் அன்னம் அந்த அன்னத்துல பிளவை வந்து நாங்க 1.5 வயசு தான் சரி, ஏன்னா குழந்தைக்கு நல்லா ஸ்ட்ரென்த், ஏன்னா அது ரொம்ப ரத்தம் போகும், அதனால அந்த குழந்தைய மடி மேல வச்சு போனாங்க. பின்னால குழந்தைய தலைமாட்டம் நிற்போம், குழந்தை தலைய பின்னால சாகி வச்சு எங்க மேல வச்சுட்டு அந்த குழந்தையோட அன்னத்தை 3 லேயர் இருக்கு, அதுல 3 அடுக்கு இருக்கு, 3 அடுக்கு தசையும் நாங்க எலும்பு வர நடுப்புற அதையும், ஏன்னா குழந்தைங்கனால கொஞ்சம் கிட்ட வந்துடும், எலும்பையும் சேர்த்து தைப்போம். எலும்புனா இந்த குருத்தெலும்பு தான், சின்ன எலும்பு வரும், அப்புறம் வளர வளர தான் அந்த திக்காயிடும், அந்த எலும்புலாம் கிட்ட வரும், அதெல்லாம் வச்சு தைச்சு அப்படியே நம்ம சொன்ன மாதிரி கேப் இருந்ததுன்னா ஒரு சின்ன எலும்பு தூக்கி இங்க எலும்பு எங்க இருந்தா காதுல இருந்தோ இல்ல கையில இருந்தோ ஏதோ சின்ன எலும்பு எடுத்து அங்க வச்சு அதை வந்து கேப் ஃபில்அப் பண்ணி அதையும் சேர்த்து விட்டுருவோம். இந்த இப்போ என்னாச்சு, மேல் அன்னம் இருக்க பகுதியில் 2 பிரிவுகளும் எடுத்து 3 அடுக்களாக
3 அடுக்கலாக வச்சு அவளை சரி சரி பண்ணியாச்சு. அப்புறம் அது பண்றச்சே மூக்கு கிட்ட போயிடுவோம். மூக்கு கிட்ட போயிட்டு மூக்கு தசையும் அங்க வந்துடும். இப்படி பார்த்தா தெரியும். மூக்கு தசையும் நீட்டிட்டு இருக்கோம். அதையும் சரி பண்ணிட்டோம். இப்ப பிளவான திசையெல்லாம் சேர்த்து விட்டுருவோம். மூக்க கொஞ்சம் ஷேப் நல்லா வந்துருச்சு. ஓகே. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து வார்ட்லயே வச்சு ஒரு 10 நாள் அந்த மூக்கு வெளியில இருக்கிற தையெல்லாம் பிரிச்ச அப்புறம் உள்ள தையெல்லாம் பிரிக்க வேண்டாம். உள்ள அன்னத்துல இருக்கிற தையெல்லாம் அதுவே அப்சார்ப் ஆயிடும். மேல இருக்கிற தையெல்லாம் ஏதாவது இருந்தா பிரிச்சு விட்டுட்டு மூக்கு மாத்திரம் நல்லா டைலேட் பண்ணி விட்டு மூக்கு ஒரு சின்ன ஸ்பிளிண்ட் போட்டு மூக்கு குழாய் வச்சு அந்த மூக்கு மூச்சு விடும்படி பண்ணுவோம். அந்த குழாய் அசைக்காம இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அதையும் எடுத்து விட்டுருவோம். குழந்தை நல்லா மூச்சு விடும். அப்புறம் பேச ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ குழந்தை பேசும். அந்த அந்த பொண்ணு பேசும். ஆ ஆ அம்மா ஆங்கும். உடனே அது மாதிரி கொஞ்சம் பேச்சு அப்பா அம்மா அந்த மாதிரி 1.5 வயசுக்கு என்னென்ன பேசணுமோ அதுக்கெல்லாம் பிசியோதெரபி வர சொல்லி பேச்சு எல்லாம் கொடுப்போம். அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்களாம் கண்டினியூ பண்ணுமா, பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில பேச்சு தெரப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு தெரப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் 3 வயசுல பள்ளியில போயிருக்காங்க. 4 வயசுல 3 வயசுல இப்பதான் அனுப்புறாங்களே சீக்கிரம். உடனே அந்த பொண்ணை வந்து ஸ்கூல்ல போனா ஸ்கூல் அந்த பொண்ணு பேசுறது எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம் இந்த பொண்ணு எங்களோட ஸ்கூல்ல சரியில்லைம்மா, அவ பேசுறதே புரியல. நாங்க பேசினா இந்த பொண்ணு சரியா பேச மாட்டேங்குது. தொண்டையில இது ஆப்ரேஷன் இது பேசுறதே எங்களுக்கு புரியல. பேச்சு வரலன்னா எங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நாங்க நிறைய பேச சொல்லுவோம். ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் தெரியாதுன்னு அந்த குழந்தை வந்து திருப்பி அம்மா என் பிள்ளைக்கு பேச வரலையம்மான்னு கொண்டு வந்து அப்புறம் திருப்பி நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். நிறைய டெஸ்ட் எல்லாம் அப்படிதான் வளரதான் தெரியும். அப்ப பார்த்தா தொண்டை உள் பகுதியில குரல் வலையில ஒரு சதை வந்து லூஸா இருக்கும். அந்த இன்காம்பிட்டன்ஸ் எப்போதுமே ரொம்ப லூஸானா அந்த சதை வந்து காத்து போயிடும். ஸோ நம்ம அம்மாங்கச்சு காத்து அடக்கிதான் நம்ம குரல் வலை வெளியில வருது. அது பண்ண முடியாம அந்த காத்து வெளியில விட்டுரும். அப்ப அந்த குரல் வலைய சதையெல்லாம் லூஸா இருக்கும். ஒன்னு பிரிஞ்சிருக்கும். உடனே அதை டைட்டன் பண்ணிடுவோம். தட் இஸ் கால்ட் தட் இஸ் வாய்ஸ் கரெக்ஷன் பேரு. தட் இஸ் ஃபெரிங்கோபிளாஸ்டி. ஃபேரிங்ஸ்னா தொண்டையில இருக்கிற சதையை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை சேர்த்துருவோம். அந்த தொண்டையில இருக்கிற சதையை டைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து டைட்னஸ் வந்துடும். குழந்தையோட காத்து நல்லா வெளியில வரும். பேச முடியும். அம்மா அப்படிங்கச்சு அம்மாங்கச்சுதான் வாயை தட்டு தான் காத்து வரும். உள்ள காத்து வர உள்ள நல்லா உப்பிக்கும். அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு பயிற்சி கொடுக்கணும். வாயை நல்லா மூடிட்டு ஊத சொல்லுவோம். ஊதி 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 அந்த குரல் வலையை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துச்சு. இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்புறம் 6 வயசு ஆயிட்டா அம்மா என் பொண்ணுக்கு மூக்கு கோணல்மான்னு வந்தான். ஓகே. அத மூக்கு கோணல்லாம் வெளியில தான். இங்கே நல்ல மூக்கு வச்சும் இது பண்ணி அதை சரி பண்ணியாச்சு. ஓகே. இப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்பா 60 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்தாங்க. கொஞ்சம் குழந்தை நல்லா இருந்தது, அழகா இருந்தது, பேச்சு தெளிவா இருந்தது. அம்மா அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அழிச்சுன்னு வரேன். அம்மா என் பொண்ணு முன்னேறிட்டாமா. என்னடி முன்னேறிட்டா உன் பொண்ணு அப்படின்னு கேட்டா, அம்மா இன்னைக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லம்மா, என் பொண்ணு இன்னைக்கு உங்களை மாதிரி டாக்டர் படிக்கிறாமான்றான். தூக்கி வாரி போட்டுது. என்னது உங்க ஊர்ல டாக்டர் படிக்கிறது கூட வசதி இருக்காடின்னு. ஆமாமா என் பிள்ளை நல்லா படிச்சதுமா, நான் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேம்மா, அது படிச்சதுமா, நல்லா படிச்சுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. 4வது வருஷம் படிக்கிறாமா அந்த அங்கேயே டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ்ல அப்படிங்கிறா. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏய் என்னடி எம்பிபிஎஸ் படிக்கிறேன். ஆமாமா 4வது வருஷமா. அப்படியே அந்த பொண்ணு என் காலில் விழுந்து, அம்மா நீங்க தாமா உங்க பொண்ணுமா நானு, எனக்கு எங்க அம்மா இல்லம்மா, நீங்க தாமா எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூறணும்னு அப்பயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. அவ்வளவு மகிழ்ச்சி. எவ்வளவோ மருத்துவராக எத்தனையோ நோயாளியை பார்த்து கூட இந்த பொண்ணோட உரு மாற்றமும் உள்ள மாற்றமும் அவளோட படிப்பும் அவளோட அறிவும் அவளை ஒரு இன்னொரு டாக்டர் ஆகியிருக்கேன்னு என்னால பண்ண முடிஞ்சதே. எங்களால ஒரு சின்ன இன்னொரு வாரிசு கொடுக்க முடிஞ்சதே. உலகத்துல இன்னொரு நல்ல படிக்கிற பொண்ணை கொடுக்க முடிஞ்சதேங்கிற சந்தோஷம் என் மனசுல ரொம்ப சந்தோஷம் வந்து என் மனசே சிறகடிக்கிறா போல இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இன்னும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கூட எப்பாவது அம்மா நல்லா எப்பாவது கேட்டாங்க, அவங்க பொண்ணு டாக்டர் ஆயிட்டா, இனிமே நம்மள பார்க்க மாட்டாங்க. பட் நம்பர்லாம் இருக்கு. பட் நான் இன்னும் பேசல. பட் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ஷுவரா நல்லா இருப்பா. இத்தனை நேரம் டாக்டர் ஆயிருப்பாவோ, முடிச்சிருப்பா. இது பார்த்தே 5 வருஷம் ஆயாச்சு அவளை. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேஸ், பிழைத்த கால்கள் கொடுத்த கரங்கள்னு நானே தலைப்பு போட்டுட்டேன். ஏன்னா இது ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரியும் பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து இதுல வர கொடுத்தது. நான் 1998ல என்னோட ஆப்ரேஷன் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இல்லையா, 1998ல சாரி 2008 போட்டுக்கலாம். 98ல நான் ஸ்டாண்டில் இருந்தேன். 2008ல நான் ரிட்டையர் ஆரம்பிச்சுட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து 20 வயசுல ஒரு பொண்ணு வந்தா, ரொம்ப லட்சணமா இருக்கா. பெற்றோரும் கூட வந்திருந்தா. என்ன விஷயம் கேட்டா, அம்மா அந்த பொண்ணு படிப்பை முடிச்சிருச்சுமா, நாங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறோம், ஆனா அவளுக்கு திடீர்னு ஒரு 4 நாள் காய்ச்சல் வந்தது, வலது கால் என்னமோ தொடப்பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் வீங்கிடுச்சுமா, பாருங்கம்மா அப்படின்னு.
பார்த்தா நல்லா வீக்கம் வந்துச்சு. நாங்க எவ்வளவோ வீக்கம்லாம் வைத்தியம்லாம் பண்ணினோமா. இந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வீக்கம் சரியாகலம்மா. இவள எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணுவேன்? இவள வச்சுட்டு நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படி இப்படின்னாங்க. அவங்க தான் நாட்டு வைத்தியம்லாம் பண்ணிடுவாங்களே. வெளியூர்ல இருந்து வரவங்கலாம். நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம்லாம் பண்ணிட்டா கூட சரியாகலம்மா. இவளுக்கு திருமணம் நடக்குமாங்கிற கவலைதாம்மா எனக்கு. எனக்கு இப்ப கால் வியாதியால பல தடவை இவங்களுக்கு மனசு கல்யாணம் முடியலம்மா அப்படின்ட்டாங்க. ஏன்னா நடந்தாலே அவ கால் பெருசா தெரிய ஆரம்பிச்சது. உடனே கடைசியில ஒரு முறை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடின்னு வந்தாங்க. யார் சொன்னாங்களோ தெரியாது. நேரா என்கிட்ட வந்து வந்தாங்க. வந்துட்டோன்னே நான் அந்த பொண்ணை படுக்க வச்சு பரிசோதனை பண்ணேன். அது ஒரு வகையான யானைக்கால், வேற வீக்கம்லாம் இல்ல. யானைக்கால் வியாதியோட தோற்றம். எலிஃபென்டியாசிஸ்னு பேரு. தமிழ்ல யானைக்கால் வியாதின்றாங்க. அதனால அந்த பெரிய தண்டு மாரி பெருசாயிடும். கால்ல இருந்தே முட்டிலேருந்தே பாதம் வரைக்கும் பெருசாயிடும். அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். அந்த அந்த அதுல ஒரு பூச்சிலாம் இருக்கு. அந்த பூச்சிலாம் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட்ல இருக்கும். பிளட்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். நைட்டு ஜுரம் வருதான்னு கேட்டுக்கிட்டேன். ஷிவரிங் வருதான்னு கேட்டுக்கிட்டேன். அப்புறம் கால் எப்போவாவது புண்ணாகி ரத்தம் வருதா, வருதாமா கேட்டேன். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரி அம்மா உனக்கு இவளுக்கு மருந்து கொடுக்குற இதுலயே நாங்க ஏர்லியா வந்தாங்கன்னா அவங்கள கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டு ஐசோலேட் பண்ணி எலிஃபென்டியாசிஸ்க்கு மாத்திரை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்து அவளை நாங்க சரி பண்ணிருக்கலாம். ஏர்லியா வந்தா பாதம் வீங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்கன்னா அவங்கள நாங்க ஆன்டி எலிஃபென்டியாசிஸ் டேப்லெட் எல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியும். ஆனா இவ கொஞ்சம் ரொம்ப லேட்டா வந்துட்டா. வீக்கம்லாம் நின்னு போன அப்புறம் வந்திருக்கா. நல்லா கண்டா இருக்குது வீக்கம், திக்கா இருக்கு. சரி இனி அறுவை சிகிச்சை தான் அது பண்ணணுமா என்ன, பண்ண முடியுமா என்ன, 2-3 ஸ்டேஜ்ல கூட பண்ணணுமா என்ன, பண்றேம்மா அப்படின்னு. என் சிகிச்சை எல்லாம் ஆரம்பிச்சேன். இப்போ வந்து இந்த எப்படி இந்த யானைக்கால் வியாதி வருதுன்னா, இது ஒரு பாக்டீரியா, உச்சிரீரியா பேக்ராஃப்டேன்னு பேரு. இந்த பாக்டீரியா எதுல போகுதுன்னா, கொசு போய் முதல்ல அதை சாப்பிடும். கொசுவோட ரத்தத்துலதான் உட்காந்துக்கும். அது என்ன பண்ணும், நம்மளோட ரத்த நைட்டு நைட்டு தான் கடிக்கும். கடிக்கச்ச நைட்ல நிணநீர்னு ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புல. கெட்ட ரத்தம் நல்ல ரத்தத்தை தவிர நிணநீர்னு ஒண்ணு, லிம்ஃப்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட் தான் நம்மளோட புரோட்டீன் எல்லாம் கொடுக்கும். நம்ம எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதெல்லாம் அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் தான். அதுவும் காலிலேந்து வந்து இதயத்துக்கு வரும், தலையிலேந்து வந்து திருப்பி இதயத்துக்கு வரும், இதயத்துல இருந்து திருப்பி அது ரொட்டேட் பண்ணும். 4 சேம்பர் இருக்கு இல்லையா, அது ரொட்டேட் பண்ணி திருப்பி அதோட அதுக்குன்னு தனி குழாயெல்லாம் இருக்கு. அந்த குழாய் போட்டு என்ன பண்ணி அங்கங்க போஸ்ட் பாக்ஸ் மாதிரி, அதுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கட்டி, நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம, அந்த மாதிரி நிணநீர் கட்டின்னு பேரு. அங்கங்க சுரப்பி நிணநீர் சுரப்பி இருக்கும், அதுல போறோம். அதுல போனா அது இன்னும் கொஞ்சம் சுரந்துட்டு அந்த தண்ணியை கீழே அனுப்பும். இந்த மாதிரியே நம்ம உடம்புல அதை சர்க்குலேட் பண்ணிருக்கிறதுனால தான் நம்மளுக்கெல்லாம் அந்த ஜுரம் வரல, அந்த மாதிரி அந்த ஜனநீர் அடைப்பு வரல. அப்படி ஏதாவது கடிச்சா கூட நம்ம வந்து உடனே வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். இந்த பொண்ணு அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா நிணநீர் அடைப்பு ஏற்பட்டுச்சு இவளுக்கு. அந்த நீன கட்டி இந்த சுரப்பிலாம் வேலை செய்யல. எந்த சுரப்பி, இந்த கால் கடியில கால் தொடக்கி இருக்குள்ள இருக்க கட்டிலாம் அவளுக்கு சுரப்பிலாம் வேலை செய்யல. அதெல்லாம் கெட்டியாயிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், முதல் ஆபரேஷனா அந்த ஒரு கட்டியை மட்டும் ஓப்பன், 2 கட்டி எடுத்தேன், பெரிய பெரிய கட்டி அந்த சுரப்பி எடுத்துட்டு, அது பக்கத்துல நல்ல ரத்தம், அப்ப ரத்த நாளங்கள்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. இது நிணநீர் குழாய் தான் நல்லா இல்ல, ரத்த குழாய், சிறை குழாய், தமனி குழாய் எல்லாம் நல்லா இருக்கும். எப்போதுமே நாங்க ரத்தம் கிராஃப்ட் எடுக்கச்ச வெயின் தான் எடுப்போம். ஏன்னா ஆர்டரியை தொட மாட்டோம். ஆர்டரி வந்து ரத்தத்தை கொண்டு போகுது, ஃபாஸ்டா போகும், அதை தொடக்கூடாது. அதுல பிளட் பல்ஸ் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதை தொட்டோம்னா அவ்வளவுதான், பீச்சு அடிச்சு பேஷண்ட்டுக்கு கெடுதல் வந்துடும். உடனே அந்த ரத்த குழாய் சிறையில இருந்து ரத்தம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சிறையில தான் எப்போதுமே நாங்களாம் வெயின்லாம் ஆரம்பிப்போம் இல்லையா. ரத்த குழாய் இவங்க திரவம் ஏற்ற வச்சு கூட சிறையில தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிறை ரத்த நாளங்களோட அந்த பக்கத்துல இருக்கிற அந்த கட்டியில இருக்கிற கட்டியை வந்து ஓபன் பண்ணி இந்த சிறையை உள்ள தள்ளி, இப்ப இங்க தேங்கின அந்த சுரப்பில இருக்கிற தண்ணி ரத்தம் இது நிணநீரை இதுல தேங்குற மாதிரியும், இதுல ரத்த குழாயில அடைச்சிட்டு இருக்கிற ரத்தம் வந்து நிணநீர் வந்து இந்த சுரப்பில போற மாதிரியும் பண்ணி விட்டோம். ஸோ காண்டியூ போட்டாச்சு, டியூப் போட்டாச்சு. ஸோ 2த்துக்கும் நம்ம இது பண்ணிட்டோம், கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ நிணநீர்லாம் இப்போ நல்லா போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் பார்த்தேன், 2-3 ஒரு வாரத்துல இன்னும் ரொம்ப புண்ணாணிப்பு சதையெல்லாம் கூட கூட ரத்த ஓட்டம், அங்க இருக்க கணுக்கால் சதையெல்லாம் பார்த்துருந்தேன். கொஞ்சம் புண்ணா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கண்ணத்துல நடப்பாங்க இல்லையா, ரத்த ஓட்டம் இது வீங்கின காலோடைய, அதெல்லாம் சரி பண்ணி நல்லா ஆனதாக இருந்தது. சரி இப்ப வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். கொஞ்சம் சரியாச்சுமா, நீங்க திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாங்கம்மான்னு. பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்துட்டான். திருப்பி சர்ஜரி பண்ணணும். அவ கால்ல வீக்கம் தனியில. அம்மா முந்தி மாதிரி வலி எல்லாம் இல்லம்மா, கால் கொஞ்சம் தனிஞ்சிருக்குமா, ஆனா அந்த வீக்கம் குழன்னு ஆயிருக்கு சதை, ஆனா வீக்கம் வத்தலமாச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, நிணநீர் ஓட்டம் தான் சரியா இருக்கு, அந்த கெட்டு போன திசு அப்படியே இருக்குன்னு அர்த்தம். சரிம்மா அடுத்த சர்ஜரின்னு பண்ணிக்கிறேன்டாங்க. ஸோ அடுத்த சர்ஜரி என்ன பண்ணேன், அந்த பாதம் கால்ல இருக்கிற புண்ணாகி இருந்த சதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதெல்லாம் அந்த கெட்ட ரத்த ஓட்டம் உள்ள ரத்த குழாயெல்லாம் பாதிக்காத மாதிரி
அந்த கொழுப்பு, சதை, கெட்டிருந்த திசு எல்லாம் அகத்திட்டேன். இப்ப என்னாச்சு, நல்ல காயங்கள்லாம் நன்றாக ரத்த நீர் இப்போ நல்ல ரத்த ஓட்டமும் வந்துருச்சு. நிணநீர் ஓட்டம் தான் ஏற்கனவே நான் உண்டு பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நிணநீர் ஓட்டமும் இருக்குச்சு. அந்த கெட்ட கெட்ட சதையெல்லாம் போயிடுச்சு. இப்ப கெட்ட சதை போன இடம்லாம் கேப்பா இருக்குமே நீங்க கேட்பீங்க. எவ்வளவு சதி எடுப்பீங்க மேடம் இவ்வளவு பெரிய வீக்கத்துக்கு? அவ்வளவு சதி எடுத்துட்டீங்கன்னா கால் கெட்டு போயிடாதான்னு. அது அந்த அந்த சதை எவ்வளவு நாங்க ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற சதை மட்டும் விட்டுட்டு அந்த ரத்த ஓட்டம் இல்லாத சதையெல்லாம் எடுத்துட்டு தொடையில இருந்து வேற தொடையில இருந்து நல்லா இருக்கிற கால்ல இருந்தோ நல்லா இருக்கிற தொடையில இருந்தோ சதையை எடுத்து தோல் தோல் ஒட்டு, தட் இஸ் கால்ட் ஸ்கின் கிராஃப்டிங். தோல் ஒட்டுன்னு ஸ்கின் கிராஃப்டிங் அமுதமா தான் சொல்லணும். நான் தோல் ஒட்டு நானே எழுதியிருக்கேன். ஸ்கின் கிராஃப்டிங்க்கு தோல் ஒட்டு போட்டு அத சதப்பகுதிகள் கணுக்கால் இங்கெல்லாம் தோலற்ற பாகங்களில் அதெல்லாம் போர்த்தி அதை நல்லா கவர் பண்ணி அந்த புண்ணெல்லாம் ஆத்தி விட்டு 10 நாள் வச்சு நல்லா மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா காலை தூக்கி வச்சு அப்புறம் கம்ப்ரெஷன் பேண்டேஜ் அதை டைட் பண்றதுக்கு நல்ல டைட் பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் வந்து நல்லா படிமனா வந்தது. இன்னும் ஷேப் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வரல. ஆனா அந்த பொண்ணோட கால் வந்து நல்லா வந்திருக்கு. அந்த வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சு புண்ணெல்லாம் ஆற போகுது. ஏன்னா அவளை 10 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆறப்போகுது. அவள்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி பாத்துக்கணும்னு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு காலை பாத்துக்கோ, ரொம்ப ரஃப் தரையில நடக்காத, ரொம்ப செப்டிக் ஆகாம பாத்துக்கோமான்னு சொன்னோன்னு அவ சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன். திருவண்ணாமலையில வந்தா, ஆனா எங்க வரப்போறா, ஆனா திருப்பி வாமான்னு இருக்கேன். வரல. அந்த பொண்ணு வந்து அப்படியே அமுச்சு விட்டேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிட்டேன். ஆனா அமுச்சு விட்டுருக்கேன். தென் ஏற்கனவே இப்ப வந்து நீர் நாளங்கள்லாம் நல்லா நிணநீர் நாளங்கள்லாம் செயல ஆரம்பிச்சது. இப்ப ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு. வீக்கம் அவளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்பவே உடனே என்ன பண்ணா, 2 மாசம் கழிச்சு என்ன வந்து பாருமா அப்படின்னு இருக்கேன். அவ வரவே இல்லை. ஏன்னா அப்போ ஒருவேளை திருப்பி வீக்கம் வந்தா நாங்க என்ன பண்ணி இப்பெல்லாம் என்ன பண்றோம், நாங்க மைக்ரோ சர்ஜரி பண்றோம். அந்த கெட்ட நிணநீர் குழாயை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு நல்ல நிணநீர் குழாய் போற வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடைப்பில்லாத நிணநீர் குழாயை சிறை ஒட்டு போட்டு நல்ல நிணநீர் குழாயை மைக்ரோ சர்ஜரி, தட் இஸ் மைக்ரோ லிம்பாட்டிக் சர்ஜரி. அது வந்து மைக்ரோ வாஸ்குலர் சர்ஜரி, ரத்த குழாயை சேர்க்கறது. இது நிணநீர் குழாயை சேர்க்கறதுனால மைக்ரோ லிம்பாட்டிக் சர்ஜரி பண்ணி அந்த கெட்டு போன நிணநீர் குழாயெல்லாம் சேர்த்து விடுவோம். சேர்த்து விட்டா அந்த நிணநீர்லாம் நல்லா போக ஆரம்பிக்கும். இப்போ டெஃபினட்டா அந்த பொண்ணுக்கு வந்து வீக்கம் குறைஞ்சிடும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வருவா, நம்ம பாத்துக்கலாம், நம்ம வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். வரவே இல்லவும் சரி நான் விட்டேன். திருப்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு நாள் நான் தாம்பரத்துல வீட்டுல உட்காந்துருக்கேன். அங்கேருந்து 2 குழந்தையோட ஒரு பொண்ணு உள்ள நுழையிறா. அம்மா என்ன தெரியுதாமான்னு கேக்குறா. என்ன தெரியும், ஞாபகமே இல்லையா, நீ யாருமா அப்படின்னு. அம்மா நான் தாம்மா கவிதா, அவளோட பேர் வேற, நான் மறைச்சிருக்கேன். நான் தாம்மா கவிதா, யானைக்கால் வியாதிக்கு நீங்க தாமா எனக்கு வைத்தியம் பண்ணீங்க அப்படின்னா. காலை காமிச்சா கால் நார்மலா இருக்கு. நார்மலா என்ன, அந்த ஸ்கார் தெரிஞ்சது, ஆனா கால் ஷேப்ல நார்மலா இருக்கு. அச்சுச்சோ கவிதாவாவோ அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நீயா 10 வருஷமா நீ என்ன பார்க்கவே இல்லையே, ஏன் வரவே இல்லை? அம்மா அது ஏன் கேக்குறீங்க, நீங்க சிகிச்சை முடிச்ச 3 வாரத்திலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஹைதராபாத் செஞ்சுட்டு போயிட்டேன். வீட்டுக்கார் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்பதாம்மா நான் சென்னைக்கு வரேன் அப்படிங்கிறா. அடாடா, சென்னைக்கு வந்து இப்பதான் வந்துட்டியா? ஆமாமா, உங்களோட சிகிச்சைனால தாமா நான் கல்யாணம் குட்டின்னு சந்தோஷமா இருக்கேன். பசங்களா அம்மா காலில் விழுங்க அப்படின்னாங்க. எல்லாம் மூவரும் என் காலில் விழுந்தாங்க. உடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சியோட அவர்களை வாழ்த்திட்டு பரிசு கொடுத்தேன். பரிசு கொடுத்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் எங்க அம்மா தான் என் கூட எப்போதுமே இருப்பாங்க மாடியில. உடனே எங்க அம்மாட்ட அழைச்சிட்டு போயிட்டேன். அம்மாட்ட அழைச்சி, அம்மா இந்த பொண்ணை நான் பார்த்தேம்மா, நான் ஆபரேஷன் பண்ணி நீங்க தான். அப்போ அம்மா எல்லாத்தையும் நான் அம்மா சொல்லுவேன், தங்கச்சியும் சொல்லுவேன். அம்மா நீங்க சொன்னேன் கால் ஆபரேஷன் பண்ணேன், அவன் நல்லா ஆயிட்டா, அப்புறம் என்னை வந்து பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன்மா. அவதாமா இவ, அந்த பொண்ணு பாருமா இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கா, அந்த குழந்தைங்களாம் பாருமா, அவ கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சா ஆயிட்டு அவ 3 குழந்தையோடு வந்திருக்காமா, அந்த 2 குழந்தையோடு வந்திருக்காமான்னு எங்க அம்மா கொஞ்சம் அவளை வாழ்த்திட்டு, என் பொண்ணு எத்தனை பேருக்கு வாழ்க்கை குடிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு எங்க அம்மா அந்த பொண்ணை கேட்டோன்னே அவளுக்கு ஒரே அழுதுட்டா. அம்மா இதெல்லாம் நிஜமாவே நான் நடக்காதுன்னு நினைச்சேம்மா, உங்க பொண்ணால நடந்ததுமா, என் போராட்டத்தை கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட கேட்கிற மாதிரி அவ கதையை சொல்லிட்டா. எங்க அம்மா தான் கதையை நல்லா கேட்பாங்க. உட்காந்துட்டான். உடனே என்ன பண்ணா, அம்மா என் கால் வந்து ரொம்ப பெருசா விகாரமா இருந்ததா, எல்லாரும் பல வரன்கள் தட்டி கழிச்சாங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதா, அப்புறம் அம்மா எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நானே முடிவு கட்டிட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைச்சிட்டேன். ஆனா அம்மாவின் திறமை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நான் இங்க வந்துட்டேம்மா. அம்மா 2 கஷ்டமான 2 ஆபரேஷன் பண்ணாங்க. அப்புறம் 3 சிகிச்சை அளிச்சாங்க. 2, 3 சிகிச்சை கொடுத்தாங்கம்மா. என் கால் நன்னாக உடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சுமா. அது என்ன ட்ரிக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கல்யாணம் ஆகட்டும் வரம் பார்த்த வரன் தான் இவரு. இந்த வீட்டுக்காரர் யாருன்னா, முதல்ல பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனவர். அவர் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு யாரு பொண்ணு கிடைக்கல. ஆனா அவருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கால் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ திருப்பி அவர் வந்து பார்த்து வச்சு அவர் திருப்பி எல்லாரும் சொல்றச்சா எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஊர்ல, ஏன் அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சுடா,
நீ வேணா பண்ணிக்கோடா அப்படின்னா அவனே திருப்பி வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ உன் கால நல்லா அவனே சொல்றானா, உன் கால் நல்லா இருக்க, எனக்கு உன்னை பிடிச்சுதான் நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாருமா. எங்க அம்மாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எந்த கால் யாரை பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவரே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டாருமா. நான் கல்யாணம் பண்ண உடனே நான் விரக்தியில தற்கொலை கூட பண்ணிக்கலாமான்னு நினைச்சிட்டு நான் ஒரு மாதிரி இருந்தேன். இந்த விரக்தியில எனக்கு அன்னைக்கு அந்த நிலையில இருந்த நானு இன்னைக்கு குழந்தை குட்டியோட நல்ல மாமியாரோட நல்ல கணவரோட நன்னா இருக்கிறேம்மா, டாக்டர்மா நல்லா இருக்கணுமா அப்படின்னு வாழ்த்துறேன். இது உணர்ச்சியில வந்து ரொம்ப உருக்கமா இருந்தது எனக்கு. எத்தனையோ செயல் நம்ம எல்லாருக்கும் செய்யறோம், நமக்காக செஞ்சுக்கிறோம், நிறைய செஞ்சுக்கிறோம், நல்லா சாப்பிட்டுக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா ஊருக்கு போறோம், நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆனா பிறருக்காக ஒரு நல்ல செயலை செஞ்சாலே நம்ம வாழ்க்கையிலும் வண்ணங்கள் கூடி விட்டது இல்லையா? அப்படியே ஜன்னல் இருக்க பாக்கறச்சு அந்த தொடுவானத்தை தொட்டுட்டு அந்த வானவில் அப்படியே பரவி காமிச்சுதா, அந்த வானவில் இன்னும் பளிச்சுன்னு என் கண்ணுல தண்ணீரோட தெரியுது. எத்தனை அமைதியா இருக்கு அந்த வானவில். எவ்வளவோ பேரை காப்பாக்கு, எவ்வளவு நல்லதை சொல்லுது, எவ்வளவோ கலரை காமிக்குது. ஆனா அது மனசு அது ஏதாவது அமக்கலம் பண்ணுதா, இடி மேல் இடிக்குதா, மின்னல் மேல் மின்னுதா, அது மாட்டு வானத்துல அழகா காமிக்குது. அதே மாதிரி எங்கோ இருக்கிற மடத்துளியில சூரியன் வர்ணஜாலம் செய்யற மாதிரி எங்க பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஒரு வானவில் தான். அதனால டெஃபினட்டா அது ஒரு ரெயின்போன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஒரு வண்ணம் உங்களுக்கு நல்ல உருவம் கொடுக்கும், ஒரு வண்ணம் நல்ல அழகு ஆற்றலை கொடுக்கும், இன்னொரு வண்ணம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும், இன்னொரு வண்ணம் உங்களுக்கு அழகான வாழ்க்கையும் அமைதியையும் தரும். ஆம் நண்பர்களே, இளைஞர்களே, என்னோட அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில நிமிடங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இச்செய்திகளை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்கும் பரிமாறுங்கள். உங்கள் ஊனமற்ற சமுதாயத்தை உருவாக்க எங்க மருத்துவ சமுதாயத்துக்கு உதவுங்கள். நன்றி. இருக்கு சார், இன்னும் ஒரே ஒரு ஸ்லைடு சார், ஒரு ஸ்லைடு ஒரே ஒரு ஸ்லைடு முக்கியமான ஸ்லைடு விட்டீங்களே, அவ்வளவுதான். இதனால உங்களோட பேஷண்ட் லிசனிங்க்கு, உங்களோட அன்பான இது அமைதிக்கு ரொம்ப நன்றி. இந்த வானவில போல நீங்களும் எல்லாரும் ஜொலிக்கணும். எங்களோட மனமார்ந்த நன்றி. வணக்கம். தேங்க்யூ. இப்ப கைதட்டல் மேடம், எல்லாரும் கேட்டுதா? நல்லாவே கேட்டுது. தேங்க்யூ. உண்மையாவே நீங்க நல்ல ஒரு டைட்டில் கொடுத்தீங்க, ஒரு நல்ல டாபிக். கலரா சொல்றதுன்றது ஒரு பக்கம், என்னோட அனுபவம் நல்ல 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 அனுபவங்கள். பல பேரோட வாழ்க்கையில நீங்க வண்ணங்கள் பூசிருக்கீங்க, அந்த வண்ணங்களை தான் நீங்க இங்க பகிர்ந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் தான். ஒவ்வொரு ஃபீல்டுல ஒவ்வொரு அனுபவம் மட்டும் இல்லாத கை காலு முகம் தீக்காயம் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. எங்க ஃபீல்டு அவ்வளவு பெருசு. அதுதான். அது வந்து நீங்க இது மாதிரி நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும் தெரியல. நிறைய பண்ணிட்டு ஒண்ணுமே ஞாபகமே இல்லை, இப்பதான் தெரியுது இதெல்லாம் முக்கியம். மகிழ்ச்சி. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு விஷயத்த நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிறது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. நன்றி மேடம். உங்களோட அன்பும் ஆதரவும் தான் சார் உங்க குரூப்ல இருக்க வைக்கிறேன். மைண்ட்ல நீங்க எங்களோட பயணிக்கிறதுல ரொம்ப நன்றி மேடம். இன்னொரு முறை கூட கை தட்டலாம். எக்ஸலன்ட் மேடம். வாங்க அமுதா மேடம் பேசுங்க. அமுதா மேடம் தான் வாங்க. வணக்கம். ஸ்கின் கிராஃப்ட்க்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. தோல் ஒட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம், சதையை எடுத்து நாங்க திருப்பிடுவோம். சதை, ரத்த குழாய் எல்லாம் சேர்த்து படுவோம். அது வந்து தமிழ்ல சரும பதுப்புன்னு வந்திருக்கு. பதுப்புனா பிளாப்னு அர்த்தம். கரெக்டா? பதுப்புனா மொத்தமா. இப்ப ஸ்கின் கிராஃப்ட்னா ஸ்கின்னை மட்டும் எடுப்போம். ஸ்கின்னு கீழே கொஞ்சம் சதையும் சேர்த்து எடுத்து ரத்த குழாயும் சேர்த்து எடுத்து அப்படியே திருப்பி அந்த ரத்த குழாயில எங்க காயம் இருக்கோ அங்க திருப்பிடுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லணும் தமிழ்ல? நான் தமிழ்ல புக் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு அதான பயமா இருக்கு. சொல்ல முடியும். பதுப்புன்னு சொல்லலாமா? பதுப்புங்கிற வார்த்தை இருக்கா? ஏதோ கூகுள்ல பதுப்புன்னு போட்டுருந்தான். நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். இங்கிலீஷ்ல வந்து பிளாப்னு பேரு. நான் பார்த்து சொல்றேன். ஆனா ரொம்ப அற்புதமா நீங்க சொல்லிட்டீங்க. கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. நீங்க உங்களோட வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கை இல்லையேன்னு நான் நினைச்சு பாக்குற அளவுக்கு அவ்வளவு உயர்வான வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை. எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்து, எத்தனை பேருக்கு அழகு, ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க நீங்க. பொதுவாவே மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு நான் நினைப்பேன். என்னோட கணக்குல என்ன நினைப்பேன்னா, இறைவனால் தரப்பட்ட இந்த உடம்ப ஒருத்தர் சரி பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ரேடியோவை ஒருத்தர் சரி பண்றாருன்னா ரேடியோ செய்ய தெரிஞ்சவராலதான் ரேடியோவை சரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெரிஞ்சவங்களாலதான் அதை சரி பண்ண முடியும். கடவுளே வந்து இந்த டாக்டர்ஸா
இந்த உலகத்துல பிறந்து அவரால உருவாக்கப்பட்ட இந்த உடம்ப மறுபடியும் சீரமைக்கிற ஒரு வேலைய அவர் கொடுக்கும்போது உண்மையிலேயே மனப்பூர்வமா என்னோட உயிரோட உணர்வோட கலந்து நான் சொல்றேன், மருத்துவர்களை நான் வந்து கடவுள் மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே பாக்குறது. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைச்சது, உங்களால மட்டும்தானே அதை செய்ய முடிஞ்சது. அப்படின்னா அதை நீங்க எவ்வளவு பொறுப்பா ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்கு போனா அடுத்த நாள் தான் வருவேங்கிற அளவுக்கு நீங்க இருந்திருக்கீங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சாதாரண ஒரு வேலையே இல்ல. அந்த விரல் கருப்பா இருக்கிறத பார்த்து அவ்வளோ கவலைப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து பார்த்து 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 எத்தனை பேரு எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாமே, உங்களை கடவுளாவே பார்க்கும்போது உங்களுக்கு போய் கடவுள் என்னத்தை கொடுக்கறது, நீங்க தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும். நம்ம ரொம்ப எல்லாரும் கடவுள் தான். அற்புதமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அப்படியே கண்ணீரோட மனசு அப்படியே கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு இது இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்ச்சியா உங்களோட நாங்க பயணிச்சு வர்றது, நான் பயணித்து கொண்டு வருவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா உங்களோட இருக்குது. சேர்ந்துதான் ஆனா நீங்க வந்து பேசும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணுமே இல்லாம சாதாரண மனிதர்களையே தன்னை வந்து எவ்வளோ உயர்வா கருதக்கூடிய இந்த காலகட்டத்துல இவ்வளோ பெரிய வேலைகளை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப சந்திரயான் தெரியலன்னா என்ன மோசம், விவசாயம் தெரியலன்னா என்ன மோசம், அதனால எல்லாம் ஒண்ணும் மோசம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுனால எத்தனை பேர் வாழ்வு. ரொம்ப அற்புதமா. நீடூழி வாழ்க, நல்ல புகழோடு வாழ்க, நினைச்சதெல்லாம் கிடைச்சி நீண்டு வாழ்க. அப்படி மட்டும்தான் என்னால வாழ்த்த முடியும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி எங்களை எல்லாம் கலந்துக்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காதவங்க எல்லாம் பெரிய இழப்பை வந்து சந்திச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைப்பேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரு அவங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு தான் அப்படி ஒரு பெரிய பேரு கிடைச்சிருக்கு. அதுவே நாங்க பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்புமா, வாழ்க. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி தன்விதமா. நன்றி மேடம். உணர்ந்திருக்கீங்க. தேங்க்யூ. மாலதி வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமை மேடம். எனக்கு நீங்க அத அழகா ரிலேட் பண்ணிட்டீங்க. வர்ணா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ அந்த இதோட என்ன சொல்லுவாங்க, ரெயின்போ வானவில். கூட சேர்த்து நீங்க வந்து நீங்க இவ்வளவு அழகா இத சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எழுதாத விட்டுட்டோம் அப்படின்றதால நீங்க எல்லாம் எல்லாத்தையும் எழுதி வைங்க, குறிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒரு சோமவழிப்பன் சொன்னாரு. நீங்களா எழுதுங்களா, ஏன் அனுபவத்தை விடுறீங்க அப்படின்னாரு. அனுபவத்துல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் அந்த திருக்குறள்ல ரிலேட் பண்ணி நீங்க ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்கல்ல. அதே மாதிரி பேஷண்ட் வந்து டாக்டரை மறக்க மாட்டாங்க, அது உண்மைதான். டாக்டருங்க மறந்துடுவாங்க, ஏன்னா நிறைய கேசஸ் பாக்குறாங்க, மறந்துடுவாங்க. பேஷண்ட் வந்து கண்டிப்பா டாக்டர்ஸ மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையும் விவசாயமும் அது டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குறை நிவர்த்தி நெல் அறுவடைன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதுவும் நல்லா இருந்தது. விவசாயம் தொடர்கிறதுன்னா நீங்க நேத்து நம்ம பேசுனதுக்கு அப்படியே நேத்து உழவு பத்தி நம்ம பேசணும். அந்த உழவுல என்னென்னதான் பண்றோமோ அதே தான் பண்ணின்னு கிடக்குறீங்க. அதுதான் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறமும் அனுபவம் புதுமை ஆனந்தம் கொண்டாட்டம், இதெல்லாம் வந்து ஒரு சினிமா பாடல் டைட்டில் மாதிரி அழகா வச்சிருக்கீங்க. உழைக்கும் கைகளை உருவாக்கும் கைகளே. எனக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அது எப்படி கரெக்டா எம்ஜிஆர். அந்த பாட்டை எடுத்து அழகா வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் குறைகள் யாவும் போயின போயின அழகும் பொலிவும் கூடின கூடின பேச்சு வந்தது. எல்லா டாபிக்குமே ரொம்ப அழகா எடுத்து ஒண்ணு வேணா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு ஞாபகம் இருந்த ஞாபகம் ஒரு இருக்குது. முக்கியமா சிலதான் நீங்க எடுத்து இன்னைக்கு டைம் நீங்க இல்ல. சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து நாங்கெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கல, எல்லாமே சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு தற்பெருமை பேசுறாங்க நாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லம்மா. நீங்க தான் வந்து டைம் இல்லாத உழைச்சிருக்கீங்க. 24 மணி நேரம் இல்லாத 48 மணி நேரம் எல்லாம் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது நிறைய பேஷண்ட்டை தான் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காது. ஆனா இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஏற்கனவே லெப்ரசிக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அப்பவே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அந்த மேடம் சொன்ன மாதிரிதான் டாக்டர்லாம் வந்து கடவுளுக்கு
நிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க ரொம்ப அழகா எல்லாமே சொன்னீங்க. பிழைத்த கால்கள் கொடுத்த கைகள். அப்புறம் இந்த கடைசியா திருமணம் வந்துச்சு உள்ள உருகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கல்லவா? எல்லாமே ரொம்ப டாபிக்குமே ரொம்ப அழகா இருந்துச்சுமா. நீங்க வந்து இதெல்லாம் எழுதியாவது அட்லீஸ்ட் ஒரு புக் போட்டிருக்கலாமா? நீங்க புத்தகம் போட்டு எழுதிட்டு வெளியிட்டு இருக்கேன். இருக்கீங்களாமா? பிளாஸ்டிக் வெளியிட்டு சர்ஜரி புக் எழுதி அதை கடைசியில இந்த அனுபவத்தை எழுதுறேன். சரிம்மா சரிம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதுதான் ரொம்ப அப்பப்போ நல்லா நான் தமிழ் கேட்டுக்கிறேன், தான் மாட்டேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. ரொம்ப நீங்க வந்து தேங்க்ஸ். இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பேரு நீங்க இப்படி கையெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க சேர்த்து ஒரு சிலருக்கு கைய கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இங்கதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவருக்கு கால் அடிபட்டுச்சு. நாயை வாக்கிங் கூட்டிட்டு போனாரு காலையில ஏர்லி மார்னிங். ஒருத்தன் வந்து வண்டியில அடிச்சுட்டு போயிட்டான். விழுந்த வேகத்துல எல்லாருமே அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அந்த கால் வந்து கரெக்டா கட்டாயி எங்க போய் விழுந்துச்சு. காலை யாருமே தூக்கிட்டு போல. அதுக்குள்ளேயும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அந்த காலையில அந்த காலை தேடி பாதி காலை எடுத்துட்டு போறதாங்காட்டி டைம் பார் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் இன்னுமே இருக்கிறாரு. அவர் பாதி காலோட தான் இன்னுமே இருக்கிறாரு. அந்த வந்து மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல இல்லம்மா. நீங்க வந்து இருந்தீங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆனா அவருக்கு வந்து அது ஏன்னா ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்துவாங்க அப்படின்னு தான் தூக்கிட்டு போவாங்களே தவிர அந்த நேரத்துல கால் இருக்கா கை இருக்கான்ட்டு மக்கள் பார்க்கல. அதனாலதான் அது விட்டுறாங்க நடந்தது. ஆனா நிறைய பேர். போயிருந்தாக்கா அவருக்கு ஒரு மிஷின்லயே வேலை விட்டுருவாங்க. கட்டிங் மிஷின், சுகர் கேன் மிஷின் எல்லாம் விட்டுருவாங்க அப்படியே கையெல்லாம். அதாம்மா அத மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரிம்மா இப்பெல்லாம் டெலிவரி பிள்ளைங்க வந்து கன்சீவ் ஆகும் போதே டாக்டர் 5th மந்த்ல இருந்தே எல்லா ஸ்கேனும் எடுத்து இந்த பசங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா பார்த்து குழந்தை வந்து இந்த மாதிரி அன்னப்பிளவோ இல்லைன்னா சிண்ட்ரோம் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னா உடனே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தும் இப்பவுமே ஏமா அந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது? பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களா மாலதி, இல்லைன்னா அன்னப்பிளவு, உதடு பிளவு எல்லாம் சரி பண்ணக்கூடிய வியாதி. அதனால நாங்க அதனால ஸ்கேன்ல காமிச்சா கூட பயப்பட மாட்டோம். அம்மா இது ஒண்ணும் இல்ல, அன்னப்பிளவு தெரியும், சின்னதா தெரியும், குட்டியா தெரியும். இது அது எவ்வளவு ஸ்ட்ரென்த், எவ்வளவு லெங்த், வித் எல்லாம் தெரியாது. வெளியில வந்தப்புறம் நம்ம பார்த்துப்போம்னு சொல்லிடுவோம். நாங்க இதுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தரோமா. எங்களுக்கு பிரெயின்ல தான் மேட்டர் இருக்கக்கூடாது. பிரெயின்ல ஏதாவது கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட், மைக்ரோஸ்கோலியா, சில பேருக்கு தலை சின்னதா இருக்கும், உள்ளுக்குள்ள பிரெயின் நெருங்கி இருக்கும். அது கண்டுபிடிக்கிற மிஷின் ரொம்ப கஷ்டமான மிஷின் தான் அது. ரொம்ப ரேரா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அதெல்லாம் எடுத்துட வேண்டியது. அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் பழைக்கிறது. ஆனா இப்ப அதுக்கும் மருந்து வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நாங்களே தலை சர்ஜரி எங்களையும் சேர்த்துப்பாங்க. இந்த எலும்பெல்லாம் கூட சரி பண்ணி கூபின தலைய மைக்ரோ கஃபேலிங் குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி நாங்க பண்ணலாம். சோ எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஆனா எப்ப பண்ணலாமா அந்த வேண்டாம்னு சொல்ல முடியும், பார்க்கும்போது சொல்ல முடியாது. குழந்தைங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நார்மல் சைல்டு மாதிரி இல்லாத நம்ம குழந்தை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வருத்தம் தானமா படுவாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருந்தது. கிராமத்துல எல்லாம் கொலை பண்ணிடுவாங்க நான் நெல்லை கொடுத்து. ஏதோ இந்த ஆஹ் பொண்ணு அழிச்சுட்டு வந்து 2 3 குழந்தைங்க நாங்க காப்பாத்திருக்கோம் கிராமத்துல இருந்து. சிலதுங்கெல்லாம் குழந்தைங்களை வெற்றி வேண்டான்றுவாங்க. அதுவும் பொன் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும். ஓகேமா ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுவும் உங்க கூட இவ்வளவு சர்ஜரி இவ்வளவு பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு பொண்ணு டாக்டரா படிச்சு டாக்டரா இருக்கா அது அப்படின்றது பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. ரொம்ப நன்றிமா. நன்றி, உங்களோட நன்றி, நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் வாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே, இல்ல, இல்ல, இல்ல. நீங்க விஞ்ஞானியாச்சே. அப்படிலாம் இல்ல. ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி டாக்டர் படிக்கிறது ஆசைப்பட்டு சீட்லாம் கிடைக்காம வந்தாச்சு. பட் எனிவே, ஸோ அதனால அது பிடிக்காதுன்னு கிடையாது. சில சமயம் இப்போ வந்து ஆமா, மென்டலா சைக்கோ ஃபீல்டு டிஃபர் மாறிடுச்சு. ஆயிடுது, அதுல ஆமா. இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப பார்க்கறது இல்ல. சயின்ஸ் அப்படின்னா வேற மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன். பட் ஓகே. பட் எனிவே மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். அது தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். சில பேர்த்தினால சில பேர் கொஞ்சம் இந்த மாதிரி கமர்ஷியல் ஆகுதே ஒழிய, பட் பை அண்ட் லார்ஜ் வந்து மெனி டாக்டர்ஸ் ஆர் டூயிங் எ குட் ஜாப். அந்த Thank you. தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஃபார் த மணி அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஹெல்த் சென்டர்லேயும் சரி, பிஎம்சி சரி, ஈவன் டுடே ஆல்சோ நிறைய பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் சில டாக்டர்ஸ் தே ஆர் டூயிங் குட். ஏன்னா அப்போ தான் படித்து வருவாங்க. இப்போ முதல்ல எல்லாம் எம்பிபிஎஸ் படித்தா இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு 3 years ஒர்க் பண்ணுறாங்க. வாட் எவர் தே நோ தே ஆர் டூயிங் இட் அண்ட் தே ஆர் ரெஃபரிங் டு பிக் Hey, ஹாஸ்பிட்டல். அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களே ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணி பண்ணுறதில்ல. அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலாக டச்சிங் தான். இது உண்மையாகவே எல்லாமே டச்சிங். இது
இது மாதிரி நிறையா நீங்கள் ஆப்ரேஷன் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டிஃபார்மேஷனை பிறக்கிறது வந்து அது அம்மாவை தப்பும் கிடையாது, அப்பா தப்பும் கிடையாது, குழந்தை தப்பும் கிடையாது. அது வந்து பை பர்த்தாக நேச்சுரலாக வருது. அது வந்து எவ்வளோ பேர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்கங்கிறதா முக்கியம். சில பேர் வந்து விட்டுருவாங்க. சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெண் குழந்தையாக இருந்தால் அதை ரொம்ப இது பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரிலாம் பார்க்காம அதை அப்ராப்ரியேட் இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா இட்ஸ் ரியலி. ஆமாம். 3வது பாயிண்ட் சொன்னீங்க வந்து எல்லாத்துக்கும் பணம் கிடையாது. ஈவன் டுடே ஆல்சோ நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க பணம் இருக்காது, வில்லேஜில் இருக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணது வந்து இஸ் அ கிரேட். உண்மையாகவே அது கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி தான். அது உண்மையாகவே கிரேட் திங்ஸ். அதெல்லாம் கேட்டால் நமக்கே கண்ட தண்ணி வர மாதிரி தான் ஒரு ஃபீலிங். இது உண்மையாகவே இட்ஸ் வெரி நைஸ். பட் ஜென்ரலாகவே ஐ திங்க் நீங்கள் யூ டெடிகேட்டட் யுவர் லைஃப் ஃபார் திஸ் சர்ஜரி அண்ட் அதர் திங்ஸ். எனிவே ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி, சேஃப், கம்ஃபர்டபுள், பீஸ்ஃபுல் லைஃப். அதுதான் இப்போதைக்கு நம்ம வாழ்த்த முடியும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். யார் பேசுறது? வாங்க, ஆரம்பிங்க சார். பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அம்மா, பெரிய வணக்கமா உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில வந்து எவ்வளவோ பெரிய எவ்வளவோ நிகழ்வுகளை நம்ம நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிறோம். ஆனா டாக்டர்கிட்ட மட்டும் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா டாக்டர்கள் அனுபவங்களை சொல்றதுக்கே நேரம் கிடைக்காது. ஆனா அவங்க வந்து உட்கார்ந்து ஆசைப்பட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியத்தை கல்யாணம் எதுகளும் எல்லாத்துக்கும் கடமை கடமை கடமைன்னு கடமையை தான் முக்கியமா கருதுவாங்களே ஒழிய வேற எதுலையுமே இல்லை. ஏன்னா நாவல் டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் நோபல் ப்ரொஃபஷன், நோபல் காஸ். அதனால அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா நீங்க சொன்ன இந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் வந்து அப்படியே பார்க்கும் பொழுது அப்படியே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போற மாதிரி இருக்கும். ரொம்ப மனமுருகி சொல்றேன் வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். உங்களோட நாங்க பயணிக்குங்கிற போது ரொம்ப அற்புதமா இருக்குமா. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருக்கும் அதாவது மனுஷங்க இப்ப நாங்க இருக்கிறோம், ஏதாவது இருந்தா கொஞ்சம் நிறைய பேர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்ல முடியுது, பேச முடியுது. ஆனா நீங்க வந்து கடமை தான் உங்களுக்கு முதல்ல இருந்த வழியை வந்து மற்றபடி வந்து உங்க சுய லாபத்துக்கோ இல்லை உங்க சுய அனுபவத்துக்கோ உங்க எண்ணங்களை வந்து பரிமாறிக்கிறதுக்கு வந்து நீங்க என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறது வந்து டாக்டர் ப்ரொஃபஷன் அனைவருக்கும் பொருந்தும். அது கிராமத்தில் உள்ளவங்க அத்தனை சமூக ஏழை ஜனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரியில் தான் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து சரியானபடி கைட் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்து சொன்னீங்க. இந்த அன்னப்பிளவை வந்து ரொம்ப நாளாக வந்து எப்படி இருக்கு எதுன்னு சொல்ல தெரியாமல் இருந்தது எங்களுக்கு வந்து. அதை வந்து நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஆகுது, எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் 48% தீக்காயத்தில் உள்ள பெண் குழந்தைய வந்து காப்பாற்றுறது வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா இது வந்து யாராலையும் முடியாது. அது உங்களை போன்ற வந்து தீர்க்கமா வந்து இது முடியும் நம்பிக்கையோட வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்ப 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 பாராட்டலாம். அவங்களை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் கிடும். அப்புறம் 4 விரலையும் அந்த வெட்டி ஒட்ட வச்ச அந்த ஆப்ரேஷனை பற்றி சொன்னீங்க. வந்து வாழ்க்கையில ஏகப்பட்ட சர்ஜன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ஃபீல்டு வந்து எவ்வளவோ அனுபவம் இருக்கும். அது மறக்க முடியாத 1-2 கேஸ் வந்து எங்களுக்கு முன்னால வந்து பகிர்ந்துகிட்டது சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களை வந்து வாழ்த்த முடியாது எங்களால். உங்களை வணங்குறோம், அவ்வளோதான். உங்களை வணங்கி கடவுளுக்கு ஒப்பானவர்கள் நீங்கள் வந்து அப்படித்தான் சொல்லணும். கடவுள்னு இருந்தால் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அந்த ஒப்பானவர்களை வணங்கி மகிழ்கிறோம். உங்களோட இந்த மாதிரி இந்த தளத்தின் மூலமாக பகிர்ந்துக்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். வந்து ஸ்டீபன் சார் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தமைக்கு வந்தும் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல கைதேர்ந்த ஒரு மருத்துவர் அனுபவசாலி வந்து உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணித்து உங்கள் கருத்துக்களெல்லாம் வந்து நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து இதை ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். வந்து உண்மையிலேயே அமுதாமா சொன்ன மாதிரி, மாலதி அம்மா சொன்ன மாதிரி இந்த கிளாஸை மிஸ் பண்ண வந்து இந்த செஷனை மிஸ் பண்ண வந்து துர்பாக்கியவான்கள் அப்படித்தான் சொல்லணும். பாக்கியவான்கள் கிடையாது, பாக்கியத்தை இழந்தவர்கள் அப்படித்தான் சொல்லணும். உண்மையிலேயே நிறைய வந்து பாக்கியம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதுக்கு பெரிய நன்றிமா. நீங்க பல்லாண்டு வாழணும், நீடோழி வாழணும். கடவுள் உங்களுக்கு எல்லா கருணையும் அருளையும் கொடுக்கணுமா. வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி சார். சத்யநாராயணன் சார் வாங்க. வணக்கம் ஸ்டீபன் சார், மேடம். வணக்கம். ஆக்சுவலா என்னாச்சுன்னா ஐம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட். இப்பதான் நீங்க வாயில்லாத பூச்சி விலங்கோட பேசுறீங்க, அதுக்கு வாய் இருந்து இப்படிதான் பேசியிருக்கோம். நான் ஜஸ்ட் நவ் எனிவே யூடியூப்ல இருப்பாரு ஸ்டீபன் சாரு, நான் உங்களை பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லும் போது கேட்கும்போது பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன்.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க லெக்சர் எழுந்தது ரொம்ப, ஏன்னா இல்லையா நான் நீங்க காலையில இருந்து உடனே முதல்ல இருந்து ஒரு ஃபீல்ட் ஒர்க் போயிடுவேன். காலையில ஒரு 2 ஹவர்ஸ் நடந்து யூஎஸ்ல அங்க போயிட்டு எல்லாம் ஃபீல்ட் ஒர்க் அனிமல்ஸ் பார்க்க தான் போவேன் டீர்ஸ் எல்லாம். அன்பார்ச்சுனேட்லி நான் இப்போ வந்த உடனே வந்து அதுக்கு உங்க டாக் தான் ஓடி வந்தேன். ஓடி வந்து எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். ரியலி எல்லாரும் சொல்லும்போது பார்த்தா ஆரம்பிக்கும் சார் எல்லாரும் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வெரி கிரேட் கான்ட்ரிபியூஷன் பை யூ அண்ட் ஆல்சோ ஃபார் தி காஸ் ஆஃப் தி ஹியூமன் கைண்ட், welfare தேங்க்யூ of the human kind. This is a great job service you are doing the humankind. So really very grateful. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் அலமேலு மேடம் அவர்களே. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வந்து இந்த டாக்டர் கனவுன்றது மெய்ப்படுவது இல்லை. ஒரு டாக்டர் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி நானும் கூட அதுக்கு முயன்று தோல்வியுற்றேன். இதுதான் வந்து நிதர்சனம். ரெயின்போ அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு நான் கலந்துக்கிட்டது வந்து கடைசி பாட்டில் தான் கலந்துட்டேன். 7:45 வரலும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூழ்நிலை காரணமாக இப்போதான் கலந்து கொள்ள சூழ்நிலை வந்தது. ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல பணிக்காலத்துல அவங்க செய்ய மீண்டும் நினைவு கூர்ந்து அதை ஒரு வெளிக்கொணர்னான்றது சாதாரணமான விஷயம் இல்லை மேடம். அதை நீங்க ஒரு பொக்கிஷமாகவே கருதலாம். அதை வந்து மற்றவங்க மாலத்தி மேடம் சொன்ன மாதிரி நீங்க ஒரு புக்கு மாதிரி எழுதி மற்றவங்களும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல பயன்படுறதுக்கு நிச்சயமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்து. உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளோ எனர்ஜியோட இருக்கிறீங்கன்னா நிச்சயமா இது பெரிய ரோல் மாடல் டு அதர் டாக்டர்ஸ், அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ சமுதாயம் வந்து உள்ளபடியே பயனுற்றது, பயனடைந்து கொண்டு வருகிறது. எல்லோரும் கூறியது போல் பயனுள்ள வாழ்க்கை சமுதாயத்துக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். என்னுடைய ஒரு சின்ன டெக்னிக்கல் கரெக்ஷன் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு உங்க பர்மிஷனோட நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த யானை நோய் தடுப்பு பணியில கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நாங்கள் வேலூர் மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 13 மாவட்டங்களில் நான் கண்ட்ரோல் ஆஃபீஸரில் இருந்திருக்கேன். அந்த நீங்கள் சொல்லும்போது வந்து இந்த யானைக்கால் நோய் வந்து பாக்டீரியா அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணீங்க. அது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து அது பாக்டீரியா இல்லை, இது வந்து நெமட்டோடு என்று சொல்லக்கூடிய உருளை புழுக்கள். நெமட்டோடு என்று சொல்லக்கூடிய உருளை புழுக்கள் இல்லை மேடம், அது பாக்டீரியா இல்லை. That is nematode worm. பாக்டீரியாவோட ஏர்லி ஸ்டேஜ்ல அது புழு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் செத்துரும் உள்ள நன்னீர் குழாய் போனா அது ரைட். ஆமா, அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் உருளை புழு. நாட் என்ன பாக்டீரியா வைரஸ் சொல்லும் போது அது ஒன்றும் மைக்ரோ லெவல்ல போயிடுங்க. இது அடுத்த ஸ்டேஜ். இது ஜஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன நீங்க புக் எழுதும் போது அந்த அந்த ஒரு பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணலான்றது தான் என்னுடைய வேண்டுகோள் டாக்டர். நன்றி டாக்டர், ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோபால் மேனிங்க சார் பேசுறீங்களா? நான் பேசுறேன் டாக்டர். என்னுடைய என் ஃபாதர் இன்லா வந்து ரிட்டையர்டு டீன். என்னுடைய பிரதர் இன்லா வந்து அவருடைய பேர் எம்கே தியாகராஜன். அவர் சர்ஜன் தான். ஸ்டாண்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார், ஜிஹெச்ல தான் ரிட்டையர்ட் ஆனார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷாலிட்டி சார்? சர்ஜரியில படிச்சாரு மேல? அவர் ஆமாமா, சர்ஜரி தான். அவர் எம்எஸ் தான். அதுக்கப்புறம் அவர் ரீடர் ஆகிட்டார். இங்க எம்எம்சில ரீடரா இருந்தார். எந்த வருஷம் தெரியல. ஸ்டான்லில நான் 90 அங்கதான் படிச்சேன். எம்பிபிஎஸ் அங்கதான் படிச்சேன். அவர் 70ஸ்ல இருந்தார். அங்க 70ஸ்லயா? தியாகராஜன் 70ஸ்ல இருந்தார். ஆமா, எம்கே தியாகராஜன். எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் பேர் தியாகராஜன் தான், ஆனா அவர் பாக்டீரியாலஜி சார். அவர் சீனியர் மோஸ்ட் டாக்டர். அவர் டீன் ஆக வேண்டியவர். ஜிஹெச்ல ரொம்ப நாள் இருந்தார், பட் எடுத்துக்கல. அவரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவரு எந்த கரப்டிவ் பிராக்டிசஸ்க்கும் போக மாட்டாரு. அதனாலே அவரு ப்ரமோஷன் வேணான்னே சொல்லிட்டார். உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ. நிறைய அனுபவங்கள், நிறைய காரியங்களை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். மீண்டும் மீண்டுமாக நன்றி. நன்றி சார். சக்கரபாணி சார் வாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. டாக்டர் அலமேலு அம்மாவுக்கு மிக்க நன்றி.
அருமையான ஒரு செஷன் இது. நீங்க உங்களுடைய டாக்டர் பணியோட நீங்க நல்ல தமிழ்ல வந்து நல்ல அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எது சார்? தோல் இல்ல, உரிமை. எல்லா வார்த்தைகளுமே தமிழ்ல சொன்ன அந்த வார்த்தைகள். ஒரு 8 வருஷம் நான் டிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்துட்டு நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ்களோட அந்த கான்ஃபரன்ஸ் உட்காந்துட்டுலாம் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அப்படியே போனாலும் தமிழ்ல பேசினாலும் அந்த கலோக்கியலா நம்ம பேசுற மாதிரி பேசுவாங்க தவிர, அந்த தூய தமிழ்ல எல்லாம் அவ்வளோ சொல்லி ஸ்லைட் போடும்போது கூட அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். அந்த 8 வருஷத்துல நிறைய பேர் கூட பார்த்துருக்கேன். ஏதோ ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் கூட. ஆனா நீங்க அளவுக்கு அதிகமான இந்த மைக்ரோஸ்கோப்ல வந்து நுண்ணோக்கிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. அது 2வது முக அழகு கெடாமல் நல்ல வார்த்தைகள் நல்லா சூப்பரா இருந்தது. மூக்கு குறைவையும் இது பண்ணாங்க. பிளவான திசுவையும், நிணநீர், நீர் நாளங்கள், சரியான வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. அடுத்தது நானும் ஒரு படிக்கிற காலத்துல எனக்கு இந்த தமிழ்வாணனுடைய துப்பறியும் சங்கர்லால் அந்த துப்பறியும் கதையெல்லாம் ரொம்ப ஆர்வமா படிப்பேன். அதுல குறிப்பா எதை ஆர்வமா படிப்பேன்னா அந்த தலைப்புகள் தான். மாலத்தியம் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த ஒரு ஒரு தலைப்புகளும் சில அழகா இருக்கும். பேர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கிஞ்சிட்டே கொஞ்சம் கூட தலைப்பை மட்டும் படிச்சு கொடுத்துறேன்னுட்டு துப்பறியும் அந்த இது அவருடைய தமிழ் இன்ட்ரெஸ்டா வந்துட்டு இருக்கும் ஆனா. ஆமா அந்த டைட்டில் ரொம்ப அழகா இருப்பாரு. நீங்க அந்த மாதிரி வந்து அழகும் பொலிவும் கூடின கூடின குறைகள் யாவும் போயின போயின பேச்சு வந்தது சிகிச்சை தொடர்றது சிகரம் சிகிச்சை தொடர்ந்தது சிகரம் தொட்டார். நல்ல அருமையான தலைப்புகள். நல்ல மாலத்தியம்மா சொன்னாங்க முன்னாடி அது மாதிரி நல்ல அருமையான வருது. இந்த உங்க ப்ரொஃபஷன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு உயிரை காப்பாற்ற வருது. நான் என்னுடைய பர்சனல் இது வந்துட்டு ஐ திங்க் அவர் ஸ்டான்ல தான் இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி 1998 அந்த வாக்குல டாக்டர் மதியழகன் சொல்லிட்டு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. ஆமா. அதுல டாக்டர் மதியழகன் இருந்தாரு. இஸ் வெரி யங் மேன். ஒரு 30 years 35 நாட் 35 30 தான் இருக்கும். இஸ் அன்மேரிட் டாக்டர். அந்த டாக்டர் எங்க அப்பாவுக்கு ஒரு அதாவது ஹெச்எப்ல ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரி ஹாஸ்பிட்டல் சேர்த்து டாக்டர்களால ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட கேஸ் அது. அப்படியே வயிறு பெருசா ஊதி போயிருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டர்களா பார்த்து விட்ட கேஸ். அப்படிப்பட்ட கேஸ் அங்க வரும்போது அவர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு. சரியா 5 நாள்ல உங்க அப்பாவை சரிப்படுத்தி நான் வீட்டுக்கு அனுப்புறேன். முதல் ஃபர்ஸ்ட் டே போய் பாக்குறப்ப கரெக்டா அதே மாதிரி 5 நாள்ல அவர் சரிப்படுத்தி கொண்டு வந்தாரு. எங்க குடும்பத்தோட சேர்ந்து அவரை பார்த்து அப்படியே கையை பிடிச்சி கலங்கி நின்னோம். அப்புறம் அவர் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டார். ஆல்மோஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்ப நவ் ஈஸ் இன் சிங்கப்பூர் போயிட்டாரு இருந்துட்டு. அது மறக்க முடியாத அனுபவம். அவருடைய அந்த இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆவடியில ஹெச்எஃப் ஜெனரல் மேனேஜர்ல இருந்து அவர் இங்க வர வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பீனியனாலும் சொல்லுங்கன்னு கேட்டுலாம் என்கிட்ட அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய இதெல்லாம் ட்ரெமெண்டஸ் இதெல்லாம் பண்ணாரு. மறக்க முடியாத ஒன்று. இன்னொரு டாக்டர் வந்து வேலூர் சிஎம்சில அவர் ஸ்ரீநகர்ல இருந்து வந்தவர் ஒரு முஸ்லீம் டாக்டர். அவருக்கு 30 வயசுக்குள்ள தான், ரொம்ப சின்ன இது. அவர் என்னுடைய ஃப்ரெண்டை வந்து அவரு காப்பாத்து அதான் கை விட்டுட்டாங்க. எல்லா டாக்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீங்க எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட் அண்ட் டே உட்காந்துருந்தோம். அந்த டாக்டர் பட்ட அந்த அவருடைய டென்ஷனும் அவர் ஓடன ஓட்டமும் இன்னைக்கு மறக்க முடியல. எத்தனையோ வருஷம் ஆயிடுது, ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேல ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். மறக்க முடியாது டாக்டர். அன்னைக்கு அவர் காலில் விழுந்து அவர் ரொம்ப சின்ன வயசு, அவருக்கு 30 வயசு தான் இருக்கு அந்த நேரத்துல. நாங்க பாக்குறப்ப நாங்களாம் அவரோட மூத்தவங்க. என் ஃப்ரெண்டுங்க நல்லா சேர்த்து ஒரு 3 பேரு, அவருடைய ஒய்ஃபு, நிறைய மாத கர்ப்பிணி அவங்க மனைவி, அந்த அம்மா, அவங்க அம்மா, அவருடைய மனைவி, அவருடைய அம்மா, 5 பேர் தொப்புக்குன்னு காலில் விழுந்துட்டோம். அப்படியே கைவிட்டு ஒரு கேஸை காப்பாத்தி கொடுத்தாருன்னு அப்படியே மறந்து அந்த அன்னைக்கு அந்த அந்த அவருடைய அந்த ஆபரேஷன் நேரத்துல அவருடைய இருந்த டென்ஷனும் அவர் முகத்துல இருந்ததும் இயேசுல இருந்து வர உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை செய்கிற டாக்டருங்களை, வயசு வித்தியாசம் இல்லாத அவங்க எல்லாம் வந்து உண்மையில பாராட்ட வேண்டியது. நல்ல உங்களுடைய சேவை எல்லா பேஷண்ட்டும் இப்போ 20 வருஷமா 30 வருஷம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஒண்ணு நடந்தா போறோம், அப்புறம் விடவே மாட்டாங்க. ஆமா, நீங்களா பண்ற அந்த சேவைகள் என்றும் தொடரணும். நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. அருமையான உரை, அருமையான ஸ்லைட் ப்ரிப்பரேஷன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது. நன்றி சார், நன்றி. நீங்களும் நல்ல உதாரணம்லாம் கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. செல்வகுமார் சார் வாங்க.
மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். அதாவது என்ன சொல்லணும்னா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அப்படிதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை போய் நாங்க வாழ்த்துற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால டெஃபினட்டா வந்து ஹேட்ஸ் ஆஃப். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய லைஃப்ல நிறைய நேரங்கள்ல கனெக்ட் பண்ணி, அதாவது எனக்கும் நிறைய நடந்திருக்கு. இந்த சர்ஜரி எல்லாமே. டாக்டருடைய ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன்ன்றது இன்னைக்கு நான் உயிரோட உட்கார்ந்து இருக்கிறதுனாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருடைய காரணம் தான். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருடைய பங்கு இருக்கும். தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஏதோ ஒரு சூழல்ல அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தேவை வந்திருக்கும். இருந்திருக்கும். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய அதனுடைய எஃபெக்ட் அப்புறம் ரிசல்ட் தான் தான் தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கெல்லாம் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஸோ அதான். இப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க எத்தனை பேரை வாழ வச்சிருக்கீங்களோ அந்த வாழ்ந்த கூட்டத்துல நானும் ஒரு ஆளா தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ம். ஸோ என்னன்னா ஆக்சுவலா எனக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஜரி நடந்திருக்கு. அது இல்லாம நான் டாக்டரோட வந்து நான் ஒரு 35 இயர்ஸ் முன்னால, ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமு. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து ருமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அது. என்னால நடக்க முடியாது. பார்த்து போயிடுங்க சார், கஷ்டமா இல்ல? அது எனக்கு ஆக்சுவலா கையெல்லாம் வந்து இப்ப கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய விரல் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பெண்ட் ஆயி தான் இருக்கும் அது. மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். அது ஜெனரலா யாருக்கும் பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் ஆனா எனக்கு ஒரு டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைய குடுத்தாரு. என்னன்னா, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சரியாயிடும்டா, கவலைப்படாதடா." நான் ஆக்சுவலா நெறைய ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ. அதுக்காக சித்த வைத்தியம்லாம் கூட பார்த்துருந்தோம். பட் ஆனா அதெல்லாமே எதுவுமே வந்து சரியாகல. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல எல்லாருமே ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டோம். என்னன்னா எழுந்து என்னால நடக்க முடியாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஒரு எழுந்தாலும் வந்து உடனே ஏந்திச்சு ஒரு சுறுசுறுப்பா எந்த வேலையும் செய்ய முடியாது. எழுந்திருக்கவே முடியாது. அப்படியே பெட்ல தான் படுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து ஒரு ஒரு 1, 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஜஸ்ட் திரும்ப வந்து ஒரு ஒரு நார்மல் நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா, அந்த மாரி இருந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி ஒரு டாக்டர் வந்து அவர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவரு என்னால நீங்க இப்போ உங்கள எப்படி மறக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ, அதுபோல என்னாலயும் வந்து மறக்க முடியாத ஒரு டாக்டர் அவரு. அவரு ஆக்சுவலா அ சுந்தரம் ஃபவுண்டேஷன்ஸ்ல தான் இருக்காரு. இப்போ அப்போலோல இப்பவும் இருக்காரு. பிரசன்ட்டா நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 இயர்ஸா வந்து அவர அவர வந்து பார்த்துட்டு ரெகுலரா இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட டச் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் அவரு சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எங்க ஃபேமிலியே வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணங்கள். இப்ப நீங்க இதெல்லாம் இந்த குரூப்ல சேர்ந்ததுலருந்து என்னன்னா, எனக்கு நெறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃபோட வந்து ஒவ்வொரு ஏன்னா இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கதை சொல்ற மாரியெல்லாம் இல்லாம, ஏதோ கற்பனையா சொல்றது மாரி இல்லாம, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை பதிவுகள நிகழ்ச்சி. வந்து பகிர்ந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மெய்சிலிர்க்கிற மாரியா இருக்குது அது. ஆக்சுவலா என்னடா இந்த மாரி ஒரு அதாவது உயிரோட்டம் உள்ள ஒரு லைன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுபோல இங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து இப்போ ஒரு ஒரு மாரி அ எப்படி கப்ஸா பொய்யும் அடிக்க தெரியல. புரட்டுன்ற மாரி இல்லாம, கிளாஸ் விடல. ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி எல்லாம் சொல்றதுக்கு இல்லாம, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க் பண்ண வேண்டியவரு ஸ்டீவன் சார் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவருடைய பங்கு வந்து பர்மிஷன். அளப்பரிய செயல் அது. அந்த அதான் செயல கேட்டேன். வந்து ட்ரை டாபிக் பார்த்தீங்கன்னா சார். ட்ரை டாபிக்னா வருவாங்களா, வரமாட்டாங்களா போடுங்க மேடம்னாரு. ஆ, அதனால இல்ல, இல்ல. இது வந்து ட்ரை கிடையாது மேடம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெகிழ்ச்சியான ஒரு டாபிக் இது. ஆமா. ஏன்னா, இது நெறைய ஜெனரலா சப்ஜெக்ட் வருது இல்ல. சில பேருக்கு பிடிக்காது. ஆமா. இல்ல, இல்ல. நீங்க இந்த வானவில்னா தான் நான் கூட என்ன நெனச்சீங்கன்னா, சரி ஏதோ ஓகே கலர் கலரா ஏதோ இயற்கைய பத்தி சொல்லப் பேச போறீங்க போறாங்கன்னு. அப்படின்னு. ஆனா, இது நீங்க உயிரோட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துன விஷயங்கள சொல்லும்பொழுது, ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதாவது இதெல்லாம் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். என்னுடைய தம்பி பையன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு முறை என்னுடைய ஒய்ஃபுடைய அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. கேரளால இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், நாங்க ஃபேமிலியோட வேண்டியதாயிடுச்சு. வீட்ல பசங்கலாம் விட்டு போயிருந்தோம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம். எங்க தம்பி பையன்லாம் வந்து வீட்ல தான் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பட்டாசெல்லாம் வந்து அ வெடிக்காத பட்டாசெல்லாம் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு, அந்த மருந்தெல்லாம் ஒண்ணு போட்டு, ஒண்ணா கூட்டி வச்சு, அத கொளுத்தியிருக்கான். நாங்கலாம் யாரும் வீட்ல கிடையாது. அத அச்சோ! கொளுத்துனதுமே என்னாச்சு, அப்படியே வந்து முகத்துல அடிச்சு, முகம் ஃபுல்லா வந்து அப்படியே கரிஞ்சு போயிடுச்சு அவனுக்கு.
கரைஞ்சு போய் எங்களுக்கு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஏன்னா நாங்க போயிருக்கிறது டெத்துக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி வீட்ல ஆயிடுச்சுன்னதுமே உடனே நாங்க அங்கிருந்து கிளம்பி வந்து ஆனா சரியாயிடும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாசத்துக்கு மேல அவனை ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்ணாங்க போட்டோ எடுத்து அவனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து இன்னமும் அந்த ஸ்கூல்ல வந்து அவனுக்கான அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா பசங்க யாரும் வந்து குழந்தைங்க வந்து தப்பா வந்து இந்த மாதிரியான பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுல வந்து ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக அவன் ஒரு மாடலாவே வச்சிருந்தாங்க அவனை. ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல வந்து ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு அந்த டாக்டர் வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து தெய்வம் தான். கரெக்டாக கொடுக்கலன்னு வைங்க, இன்னைக்கு அவனுடைய முகமே வந்து சிதைஞ்சு மாறி போயிருக்கும். இருக்கும். மாறி விகாரம் இருக்கு. ஆனா ஆயிடும். இப்போ அன்னைக்கு அங்க வந்து கேம்ஸ்ல தான் அவனுக்கு எல்லாம் பார்த்தாங்க. அங்க டாக்டர் கொடுத்த அந்த அந்த ட்ரீட்மெண்ட் தான் அஹ், நல்லா இருக்கு. ஒரு 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 முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் முகம் அழகா இருக்கு. என்ன ஒரே ஒரு சின்ன குறை அவனுக்கு மீசை கொஞ்சம் சரியா வளரல. இப்போ அவனுக்கு அரௌண்ட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது இந்த நிகழ்ச்சி நடந்து. பட் அது வளரலன்றது ஆனா அது நாங்களாம் சொல்ல ஏய் என்னடா அது ஷேவ் பண்ணிட்டா போதும்டா அப்படின்ற மாதிரி. அது சரி பண்ணிக்கலாம். பட் காஸ்மெட்டிக் அதுதான் சர்ஜரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி நீங்க சொல்லும் பொழுது இதுல இருந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா எங்க மனசை வந்து ரொம்ப நெருட வைக்குது. அது அப்படிதான் சொல்லும் போல இருக்கு. ம். இனியும் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. பயங்கர தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி செந்தில்குமார் சார். வினய் தீர்த்தன் சார் பேசுறீங்களா? வினய் தீர்த்தன் சார், வினய் தீர்த்தன் சார் இருக்கீங்களா? பெங்களூர்ல இருந்து வினய் தீர்த்தன் சார். சார் அவர் இவ்வளவு நேரம் இருந்தார் இவ்வளவு சார். நேரம் காரைக்குடியில இல்ல, பெங்களூர்ல தான் இருக்காரு. இல்ல வீடியோல நீங்க இருந்தாரு. பேசுறீங்க சார். நீங்க பேசி முடிச்சிருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. ஒரு நல்ல அருமையான உரை கொடுத்தீங்க மேடம். இப்ப அண்மையில ஒரு சர்ஜரி நடந்தது, எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 59 வயசு ஒருத்தருக்கு வந்து இந்த செஸ்ட்ல கேன்சர் வந்தது. இந்த மார்பிள வந்து அந்த ஆமா. மார்பெலும்பில வந்து கேன்சர் வந்தது. அந்த மார்பெல் அந்த பர்டிகுலர் ரொம்ப ரேர் கேஸ் அது. அதை கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி மெட்டல்ல செஞ்சு அவருக்கு பிளெக்சிபிளா ஏதோ ஒரு மெட்டல்ல செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது நியூஸ் பாத்தீங்களா மேடம் நீங்க? மெட்டல் இல்ல, அது டைட்டானியம். இது டைட்டானியம் இம்ப்ளான்ட் உள்வைப்புகள். ஆமா, டைட்டானியத்துல செஞ்சு பண்ணாங்க. நீங்க சொல்லும் போது நினைவுக்கு வந்தது எனக்கு. இது இப்பதான் நம்ம கிண்டில தான் பண்ணாங்க. கிண்டியா புதுசா திறந்துருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணாங்க. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி மருத்துவம் வந்து பல விதத்துல முன்னேறி இருக்குது. அவருக்கு பண்ணது வந்து அந்த கேன்சர் ரொம்ப ரேர் கேஸ், அந்த போனுக்குள்ளார வர்றது. அதை கட் பண்ணி எடுத்து இது வந்து பொருத்தின பிறகு ரொம்ப அழகா அவருக்கு எப்படி முன்னாடி மார்பல் இருந்தோ அதே மாதிரி பொருந்தி இருக்கு. அந்த பிளெக்சிபிலிட்டி டைட்டானியம் வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கு. ரொம்ப சேஃபாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அது நினைவுக்கு வந்தது. மகிழ்ச்சி மேடம், நீங்க சொல்றதுனால நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாமே பலரோட வாழ்வியல் மாற்றங்கள், உங்களுடைய அனுபவங்களை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்வுல எப்படி எல்லாம் மாற்றங்கள் கிடைச்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கு. அது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த டாக்டர்னு சொன்னீங்களே, நீங்க ஒருத்தர் சொன்னீங்கல்ல டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு முடியுமா இங்க வரதுக்கு? அவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா அவங்கள ஒரு நாள் வந்து பேச வைக்கலாம். நீங்க கூட்டு பாருங்க ஏதாச்சும். ஒரு பையனே இருக்கான் சார், அவன் வரமாட்டேங்கிறான். குழந்தை குட்டியோட இருக்கான், நன்னா இருக்கான். நான் அது சொல்ல பேசுறியா இல்ல வந்து போட்டோவா குடுறாருன்னு இல்ல இந்த பொண்ணு தொடர்பு இருக்கா உங்ககிட்ட? இந்த பொண்ணு சொன்னீங்க இந்த பாப்பா அது எங்க கிராமத்துல இருந்து டாக்டர் ஆயிட்டு அது எங்க போயிருக்கும்? சரி, அப்ப பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. நல்ல நிறைய பேரை வணக்கம். வாங்க உங்களை சார் கூப்பிட்டு இருந்தேன். நான் நிறைய தடவை நடுவுல வந்து பார்த்தேன். நமது நண்பர்கள் வணக்கம் வணக்கம். முதல்ல இருந்து வந்துட்டீங்களே நீங்க? முதல்ல இருந்து வந்தேன். அதாவது நம்ம நண்பர்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க. அந்த அளவு நீங்க இத அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியா இருந்தது. இந்த யானைக்கால் வியாதி, நான் கூட அது ரொம்ப பெரிய இதுவா இருக்கும் காலுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாரதி ஒரு இது சொல்றாரு, அவர் பயந்துகிட்டே இருந்தாராம், அவரை ஒருத்தர் எட்டுனாராம் யானைக்கால் உள்ளவரு. அப்பதான் அது பஞ்சு மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சான். நானும் அதை தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப குறைச்சலா இருக்கு. அவர் அதை படிச்சதுல இருந்து
இல்ல பாரதி ஆ, ஒரு யானைக்கால்காரருடைய இதை பார்த்து ஒரு கதை எழுதுறாரு, சின்ன ஆ, ஒரு அனெக்டோட் எழுதுறாரு. ஆ, அப்ப என்ன எழுதுறாருன்னா, அந்த அவரை பார்த்தா இவருக்கு ரொம்ப பயமா இருக்காமா. ஆ. அவருடைய காலை பார்த்தா காலமே. அவர் மிதிச்சாருன்னா என்ன ஆகும்னு நினைச்சுக்குவாராம். கடைசியில அது பட்டா அது பஞ்சை விட ஒரு இதுவா பஞ்சா இருந்துச்சாம், இருக்கும். ஆஹ் லேசா பெருசா இருக்கும். இருந்துச்சாம். அப்படிங்கிற போது அது அதனுடைய இது அதே மாதிரி இந்த அப்படியே பஞ்சு மாதிரி மேலெந்தம் ஆயிடும் போய் சார். கெட்டியாயிடும், தோல் கெட்டியாயிடும். ஆனா உள்ள சதையெல்லாம் கொல கொலன்னு உள்ள ஒதுக்கும். ஆஹ் அந்த மேலெண்ணம் இல்லாத அத ஒட்டு வச்சது ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எங்க ஒரு உறவினர் பெண்ணுக்கு நடந்தது. அவங்க அது இல்லாமயே அதை செய்யாதவங்க எவ்வளவு அசிங்கமா இருக்காங்கன்னு நான் எது சார்? எந்த கேஸ்? பேலட்டா? நெட்டு போயிடுச்சு. சார் வந்து ஸ்டில் ஆயிட்டாரு. அவர் நெட்டு பெங்களூர்ல நெட்டு. இருக்காரு. பரவாயில்ல. நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அருமையான மகிழ்ச்சி. நிகழ்ச்சி. ரொம்ப நல்ல தமிழாவும் சொன்னீங்க. நண்பர்கள் சொன்னது மாதிரி தேங்க்யூ, பாராட்டு, தேங்க்யூ. வாழ்த்து. நன்றி சார். கட்டிங் இதை மிஷினுக்கு தவிர என்ன தமிழ்? கட்டிங் மிஷினுக்கு என்ன தமிழ்? சொல்லுவா எல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு பர்சனலா சொல்றேன். ஏன்னா ஒரு ஒரு நாள் என்னுடைய துணைவியாருக்கு ரொம்ப கால் வீங்கிருச்சு. அது என்னன்னு புரியல. நான் என்னன்னா நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நான் மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க இந்த மாதிரி ஒரு மருந்த குடுத்தா போட்டா சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்ல நான் தேடி பார்த்தேன். எப்பவோ வாங்குன அந்த டியூப் இருந்தது. ஒரு 5 கூட. அத போடவும் அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. அன்னைக்கு அவங்க தூங்குனதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதே மாரி இன்னொரு இது என்னுடைய பேத்திக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ஒரு இனிமையா. இப்போ உடல்நல பரங்கல பிரச்சனை இருக்கு. நான் அத கேட்டேன். அதுக்கு ரொம்ப அருமையாக ஒரு வழி சொன்னாங்க. அதனால இன்னும் அவங்களுடைய அதாவது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துனாரு. அவங்க கற்ற கல்வி இன்னும் வந்துகிட்டே இருக்கு. தலைமுறை தலைமுறையாக அது வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொருவரையும் வணங்கி தேங்க்யூ. வாழ்த்து விடைபெறுகிறேன். பலருக்கு உதவி செய்யறாங்க சார். மேடம் நிறைய கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் நிறைய போயிருக்கு. ஆமா. பலருக்கு தெரியாது, பலருக்கு தெரியும். இருந்தாலும் அதை சொல்லோட நிறைய ஓ, கன்சல்டேஷன் போகுது. அதை சொல்ல அதை பதிவு செய்ய வேண்டிய இடம் இதுன்னு அதாவது நான் எம்ஐஎம் நினைச்சதுனால. எம்ஐஎம் ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டாங்க மேடம். தேங்க்யூ. உண்மைதான் சார். உண்மைதான் சார். என் சகோதரி கூட வந்து இந்த பேங்க்ரியாஸ் ஆபரேஷன் விடும்போது நான் முதல்ல கன்சல்ட் பண்ணது வந்து அம்மாவை தான், டாக்டர் அம்மாவை தான். அவங்க இல்ல correct ஆ நல்ல பாசிட்டிவா ஆமா. தைரியமா சொல்லுவாங்க. அது ஒரு உண்மையிலே பெரிய இது. ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது வந்து. பாசிட்டிவா சொல்லுவாங்க. வெளியே மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பண்றது, காயத்ரி லேட்டா வந்தீங்க. ஒரு அருமையான நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. சார் எவ்வளவோ நினைச்சேன் முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க இப்பயே காலையில இன்னும் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன் நானு. மகிழ்ச்சி. யூடியூப் போடுவீங்களா சார்? போட்டுருவோம் போட்டுருவோம். அதுல பாக்குறேன் சார். ரொம்ப நன்றி. அதாவது தேங்க்யூ, தேங்க்யூ. நாளைக்கு ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டைம். எல்லாரும் இருங்க. நாளைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன சார்? போகலாம். ஒரு நான் முதல்ல ரெக்கார்டிங் முடிச்சிடறேன். கலந்து ஆஃப். ரெக்கார்ட் ஆஃப். ஆஃப் ரெக்கார்டு. அலமேல் மேடமுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்தீங்க. நன்றி. பார்க்கலாம். ஒரு